ஹலோ எவ்ரிபடி, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கொஞ்ச நாளுக்கு அப்புறமா ஒரு பாட்காஸ்ட்டில் பேசுகிறேன் நான். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்தது. மேரேஜில் வந்து ஒரு கேர்ளுடைய ஸ்ட்ரகிளை பற்றி. இது வந்து இன்டர் ரிலிஜன் மேரேஜ். நான் வந்து அவங்க எனக்கு ரொம்ப லெங்க்த்தியாக ஆல்மோஸ்ட் ஒரு 1 ஹவருக்கு வாய்ஸ் நோட் அனுப்பியிருந்தாங்க. அது ஃபுல்லாக நான் கேட்டேன். அப்புறம் நான் அவங்கக்கிட்ட சேட்டும் பண்ணிவிட்டு அதை நான் வந்து ஒரு மெசேஜாக இது பண்ணி வச்சுருக்கேன், லைக் டுகெதர். அந்த மெசேஜை நான் ஃபஸ்ட்டு வாசிக்கிறேன். A girl from a traditional family falling in love with a man out of her religion. The only child of her parents experienced a very tough journey of love and heartbreak. After falling in love with a man from another religion, following a previous breakup, she chose not to marry him. Instead, she married someone else. However, her marriage was short-lived, ending in divorce after just 3 months. During COVID lockdown, her father had a health scare and it brought her back to her family, and at that time she was still divorced. So I'm just letting you know. So at that time she was still divorced and she went back to her family. The same man re-entered her life and they eventually got married and have a 3-year-old child. She feels hurt by her husband's family, who, despite initially accepting her religious differences, now insist she change her name on official documents and refrain from performing rituals of her own faith with family's values, citing the religious belief as a reason. Before marriage, her husband and his family were welcoming, but now they are imposing these expectations on her and her daughter, constantly threatening her parents with, "I'll divorce your daughter," because she's not listening to them actually. And eventually they would back off. So they just kept on torturing and they kept threatening, and then eventually they'll back off. Despite his kind nature, she feels guilty for not being true to herself as he insists on imposing these religious rituals on her. She also regrets putting her family through humiliation and seeks a way to live in peace. So இதில் வந்து ஒன் மோர் திங் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது. என்ன ப்ராப்ளம்னா, அவளுடைய ஹஸ்பண்ட் வந்து ஹர் ஹஸ்பண்ட் நவ் த ஃபாதர் ஆஃப் த சைல்ட், அவர் வந்து வெரி நைஸ் பர்சன். அவங்களோட கரியருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. எல்லாமே, ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே நீங்கள் ஃபேமிலிக்கு போய் சப்போர்ட் பண்ணு, கூடயே இரு, எல்லாம் பண்ணுவார். ஆனால் அவரோட பிஹேவியர் வந்து அந்த ரிலிஜியன்னு வந்தாலே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அவங்க வந்து அட்ஹியர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதே கல்யாணத்துக்கு முன்னாடி அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை. ஸோ இப்போ வந்து அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக, அதாவது அவங்கள வந்து இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஹர் அண்ட் ஹர் பேரண்ட்ஸ் அதிகமாக ஆக அவங்களுக்கு வந்து ஷீ ஃபீல்ஸ் திஸ் வே. முதல்ல வந்து அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு வந்து அவங்க ஒன்லி கிட்டு. ஸோ நான் இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஏன்னா எனக்கு இது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் இல்லையா, அவங்களோட பேக்ரவுண்ட் என்னென்னு. அவங்க ஒன்லி கிட்டுன்றதுனால அந்த பேரண்ட் வந்து சின்ன சின்ன விஷயம் ஏதாவது சொன்னால் கூட, இப்போ ஒரு தீபாவளி வருதுன்னு வைங்களேன், தீபாவளி வாழ்த்துக்கள்மா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லும்போது திருப்பியும் தீபாவளிக்கு என்ன பண்ணீங்க, எந்த கோயிலுக்கு போனீங்க, எதை பண்ணீங்க, இப்போ தெரியாமல் வாயில் வந்து ஐயோ முருகா அப்படின்னு வந்துருச்சுன்னா கூட அது வந்து அதை வந்து அவங்க சொல்லக்கூடாது. அது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஓ மை காட், ஓ ஜீசஸ் அப்படின்னு ஏதோ சொல்கிறாங்க, அந்த மாதிரி ஏதோ ஒன்று அவங்க வாயில் வந்துச்சுன்னா அதை வந்து அவங்களால நேச்சுரலாக ஒரு வளர்ந்துருக்காங்கல்ல ஒரு விஷயத்த, அதை ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதை ஃபோர்ஸ்ஃபுல்லாக நீ இதை பண்ணவே கூடாது, நீ என் பிள்ளைக்கு அதை சொல்லி கொடுத்துடக்கூடாதுன்னு அவங்க அந்த டேட் வந்து அதை சொல்கிறது வந்து இன்னும் அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு பயமாக இருக்குது. என்னடா அது, நம்ம அம்மா அப்பா வந்து இவ்வளோ ஏற்கனவே நமக்காக நம்ம அம்மா அப்பா நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்களே, ஸோ எப்படி நம்ம அதை வந்து என்ன சொல்கிறது, அதை நம்ம எப்படி அவங்களையும் ஹாப்பி பண்ணுறது எப்படி, சந்தோஷப்படுத்துறது எப்படி, என் ஹஸ்பண்டையும் நான் வந்து ஹாப்பி பண்ணுறது எப்படி. ஏற்கனவே என்னால் ஏகப்பட்ட ஹியூமிலியேஷன் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கோத்ரூ பண்ணிட்டாங்களே. அண்ட் அவங்க பேரண்ட்ஸ் வந்து 2 பேருமே ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ அதனால் அவங்க 2 பேருமே ரொம்ப முக்கியமான வேலைகளில் இருக்காங்க. 2 பேருமே ரொம்ப பாப்புலராக அந்த ஊரில் தெரிஞ்சவங்க. ஸோ அவங்களுக்கு பெரிய சர்க்கிள் ஆஃப் பீப்புள் இருக்காங்க அவங்கள சுற்றி. ஆனால் அது எல்லாத்தையும் மீறிக்கிட்டு அவங்க டாட்டருக்காகவும் அவங்களோட மாப்பிள்ளைக்காகவும் அவங்களோட கிராண்ட் டாட்டருக்காகவும் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சொல்கிற கேர்ள் வந்து வெளிநாட்டில் இருக்காங்க, நம்ம ஊரில் இல்லை. ஸோ அப்பப்போ ஊருக்கு போயிட்டு வருவாங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு பேக் ஸ்டோரி. ஸோ எப்பயுமே இந்த இன்டர் ரிலிஜியன் மேரேஜில் வந்து என்றைக்குமே வந்து ஒரு பிரச்சனை வரதான் செய்யும். ஏன்னா
ஆல்வேஸ் நம்மளுடைய வளர்ப்பு, நம்மளோட வீடு, நம்மளோட ப்ராக்டிஸ், நம்மளோட கல்ச்சரை மீறி நம்ம புதுசாக ஒரு இதுக்குள்ளே போகிறோம். அதுக்கு வந்து நான் ஐ வில் ஆஸ்க் அம்மா டு அட்ரஸ் தட். வினோதையும் நான் பேச சொல்வேன் கண்டிப்பாக அந்த பாயிண்டில். ஆனால் நான் வந்து ஒரு பேரண்ட் அண்ட் சைல்டுக்குள்ளே ஒரு டர்மாயில் இருக்குல்ல, அந்த ஆஸ்பெக்டை நான் டச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து ஒரு சிங்கிள் சைல்டு. எனக்கு தெரியும் வந்து நம்மளோட அம்மா அப்பா வந்து நம்மளுக்கு எவ்வளோ முக்கியம், நம்ம அம்மா அப்பாவுடைய சந்தோஷம் நம்மளுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்றது எனக்கு ரொம்ப தெரியும், நல்லாவே தெரியும். ஸோ நம்ம வந்து நம்ம அம்மா அப்பா வந்து எந்த விதத்துலையும் நம்ம அம்மா அப்பாவை கீழே விட்டுறக்கூடாது, நம்ம ஃபைட் பண்ணுவோம், நம்மள அறியாமலே நம்ம ஃபைட் பண்ணுவோம். அந்த டிசப்பாயின்மெண்ட்டு தான் எனக்கு தெரிஞ்சு அதிகமாக அந்த பொண்ணுக்கு இருக்கே தவிர, ஐ டோன்ட் திங்க் இது வந்து ஹஸ்பண்ட் மேலே இருக்கிற கோவம் இல்லை. அதாவது அவர் ஃபிசிக்கலி அப்யூஸ் பண்ணுறாரு, அந்த மாதிரி பண்ணுறாரு, அதெல்லாம் இல்லை, அந்த பாயிண்ட்டே இல்லை. ஏன்னா வந்து அந்த பொண்ணு வந்து எப்படிடா இதை பேலன்ஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த கில்ட்டில் அந்த ஹஸ்பண்ட் மேலே கூட இருக்கிறதையே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த இதெல்லாம் ஒரு லவ்வா, இவருக்காக நான் லவ்வுக்காக நான் எவ்வளோ மாற்றிக்கிட்டேன், என் அம்மா அப்பா எவ்வளோ மாற்றிக்கிட்டாங்க, ஆனால் இவருக்கு என் மேலே லவ்வே இல்லையே, அவர் ஏன் அவருடைய இதை வந்து கொஞ்சம் கூட ரிலாக்ஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறாரு, ஏன் என்னை இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுன்னு சொல்கிறாரு, ஏன் இந்த மாதிரி போன்னு சொல்கிறாரு, ஏன் இந்த மாதிரி நீ நேம் மாற்றுன்னு சொல்கிறாரு, ஏன் வந்து என்னை போய் ரிச்சுவல்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரு. ஸோ பண்ணக்கூடாதுன்னா லைக் இப்போ ஒரு சண்டையில் சொல்லுவாங்கல்ல, நீ வந்து செத்தாலும் என் மூஞ்சியில் முழிக்கக்கூடாதுன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி சில வார்த்தைகள்லாம் அவங்க விடும்போது அந்த பொண்ணு வந்து அதை ரொம்ப திருப்பி ஷீ இஸ் கோயிங் பேக். ஹர் நேச்சர் இஸ் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் இந்த பழைய விஷயங்களை வந்து விசிட் பண்ணுற ஒரு கேரக்டர் அவங்க. அதெல்லாம் அவங்களே சொல்கிறாங்க, அவங்களுக்கே தெரியுது நான் ரொம்ப முட்டாள்தனமான டெசிஷன் எடுத்திருக்கேன், எனக்கு வந்து முதலையே நான் வந்து இதெல்லாம் ஒத்து வராதுன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் நான் இதை பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்க வீட்டில் இத்தனைக்கும் அந்த அந்த ஹஸ்பண்ட் அவருடைய ஒரு சம்பளத்தை நம்பி தான் அவங்க வீட்டில் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. லாட் ஆஃப் பீப்புள் ஆர் டிபெண்டிங் ஆன் ஹிஸ் சேலரி. ஸோ அவங்க கண்டிப்பாக வெளியூரில் இருந்து தான் ஆகணும், வெளிநாட்டில் இருந்து தான் ஆகணும், இந்த வேலை பார்த்து தான் ஆகணும், இந்த மாதிரி ஒரு லைஃப்பில் வாழ்ந்து தான் ஆகணும். ஸோ ஆஸ் அ டாட்டர் அவங்களுக்கு அந்த ஒரு ஷார்ட் கம்மிங்ஸ் இருக்குல்ல அவங்க மைண்டில், அதுலேருந்து அவங்க வெளியில் வரணும். ஏன்னா அவங்க இந்த வீடியோ பார்ப்பேன்னாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு யூ கம் அவுட் ஆஃப் திஸ் இன் யுவர் மைண்ட். நீங்கள் வந்து யூஆர் ட்ரைங் டு ப்ளீஸ் யுவர் பேரண்ட்ஸ். ஈவன் தான் உங்கள் பேரண்ட்ஸ் அதை எக்ஸ்பெக்டே பண்ணலங்க. உங்கள் பேரண்ட்ஸ்க்கு உங்கள் சந்தோஷம் தான் முக்கியம். தே ஒன்லி வாண்ட் யூ டு பி ஹாப்பி, தட்ஸ் ஆல். எண்ட் ஆஃப் த டே என் பொண்ணு சந்தோஷமாக இருந்தால் போதும் தான் எந்த அப்பா அம்மாவுமே நினைப்பாங்க. ஸோ உங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து ஆப்ஷன் பி கிடையாது, நீங்கள் தான் உலகமே. ஸோ ஆப்வியஸ்லி நீங்கள் அது பண்ணி தான் ஆகணும். நீங்கள் ரொம்ப அவங்கள ப்ளீஸ் பண்ணணும்லாம் இல்லை, தே வில் அண்டர்ஸ்டாண்ட் யூ, இட்ஸ் ஃபைன். உங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து உங்கள் அம்மா அப்பா என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்றது புரியவே புரியாது. ஏன்னா நீங்கள் வெளியிலேருந்து அவங்க ரிலிஜனுக்குள்ளே போயிருக்கீங்க, உல்ட்டாவாக நடக்கலை. இப்போ அவங்க மாறி அவங்க உங்களோட ரிலிஜனுக்குள்ளே வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி இருக்கும். கிடையாது, நீங்கள் தான் உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்தும் உங்களோட ஃபெமிலியர் ஜோன்லேருந்தும் மாறி உள்ளே போயிருக்கீங்க. ஸோ அது வந்து ஒரு எப்படி அது புரிய வைக்கிறதுனா, அவங்களுக்கு அது இப்போ சிக்கனே சாப்பிடாதவங்க ஒருத்தங்கிட்ட போயிட்டு நீ சிக்கன் வந்து இப்படி தான் டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அவங்களுக்கு அது புரியாது. ஏன்னா அவங்களுக்கு அது பழக்கம் இல்லை, அவங்க அது சாப்பிட்டதே கிடையாதுல்ல. சாப்பிடாத ஒருத்தவங்கிட்ட போயிட்டு நீ சிக்கனோட டேஸ்ட், சிக்கன் 65 மேலே எப்படி க்ரன்ச்சியாக இருக்கும், உள்ள ஜூஸியாக இருக்கும், அதுலேருந்து ஒரு உமாமி ஃப்ளேவர் வரும்னா என்னன்னே அவங்களுக்கு ரிலேட் பண்ணிக்க முடியாதுல்ல. இது இப்படி தான் இருக்கும்னே சொல்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டே கிடையாது. இப்போ பாவக்காய்னா கசப்பாக இருக்கும், சுண்டக்காய் மாதிரி இருக்கும், பாவக்காயோட டேஸ்ட்டும் சுண்டக்காய் டேஸ்ட்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும், கசக்கும்னு சொல்லலாம். இது டோட்டலி வேறு ஃப்ளேவர் ப்ரொஃபைல். இதை நீங்கள் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? அது மாதிரி ஒரு 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 ரிலிஜனில் இருக்கிற ஒருத்தவங்களுக்கு இன்னொரு ரிலிஜனில் இருக்கிறவங்களோட விஷயங்கள் புரியவே புரியாது, அதோட சென்டிமெண்ட்டும் புரியாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, அம்மா அப்பாவை ப்ளீஸ் பண்ணிட்டா நீங்கள் வந்து ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அம்மா அப்பா வந்து ப்ளீஸ் பண்ணலாம், ஆனால் அம்மா அப்பா உங்களுக்காக சாக்ரிஃபைஸ் தான் பண்ண போகிறாங்க அவங்க மைண்டை. அவங்க தே வில் நெவர் திங்க் தட் என் பொண்ணு வந்து கஷ்டப்படுறா, என் பொண்ணு வந்து நம்மளோட மதத்தை விட்டுட்டு போயிட்டாலே, அந்த மாதிரிலாம் அவ்வளோலாம் யோசிக்க மாட்டாங்க. இன்னைக்கு கால் பண்ணும்போது நம்ம பொண்ணோட முகம் சோகமாக இருக்கா, அவ்வளோதான். ஏன் சோகமாக இருக்கு, ஏம்மா கவலைப்படுற, இட்ஸ் ஓகே, ஜாலியாக இரு, எங்களெல்லாம் பற்றி கவலைப்படாத, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறது தான் அம்மா அப்பா. யாருமே வந்து அவங்களுடைய ஓன் விஷயங்களை பிடிச்சிக்கிட்டு அவங்க அழவே மாட்டாங்க, எஸ்பெஷலி டாட்டர்ஸோட பேரண்ட்ஸ். அட்லீஸ்ட் தட்ஸ் வாட் ஐ திங்க். அண்ட் ஹஸ்பண்டை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் நீங்கள் அவர்கிட்ட பேசலாம்,
ஆனால் அவர் வந்து இந்த டாபிக் எடுத்தாலே சண்டை தான் வருதுன்னு நீங்கள் ஏற்கனவே சொன்னதுனால, இதை பற்றி நீங்கள் அவர்கிட்ட பேசுறதுனால சண்டை தான் வரப்போகுதுன்னா தென் தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் டாக்கிங் டு ஹிம். எக்ஸப்ட் நீங்கள் உங்களை பிஸியாக்கிட்டு நீங்கள் வந்து இந்த மேரேஜ் இன்னும் எவ்வளோ நல்லா நீங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கீங்கல்ல, உங்களுக்கு ஒரு லவ்வுக்கு ஒரு வேல்யூ இருக்கும்ல, அதுக்கு ஒரு இடம் கொடுத்துருப்பீங்கல்ல, அந்த இடத்த தான் நீங்கள் அவருக்கு கொடுக்கணும். அந்த மேரேஜில் அதை மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கணும். அடுத்தது ஐ திங்க் நீங்கள் ஏற்கனவே ஒரு பேபி கேர்ள் இருக்காங்க உங்களுக்குன்னு சொன்னீங்க. நீங்கள் இன்னும் நிறையா கிட்ஸ் பெற்றுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரே கிட்டு நீங்கள். நான் வந்து இதை எந்த ஆங்கிளில் சொல்கிறேன்னா, நான் ஒரே சைல்டு, நல்ல காலம் நான் 2 கிட்ஸ் பெற்றுக்கிட்டேன். நீங்கள் இன்னொரு மல்டிபிள் சில்ட்ரன் இருந்தால் தான் உங்களுக்கு உங்கள் அம்மா அப்பாவுக்கு இப்போ நீங்கள் மட்டும்தான் இருக்குல்ல, அது இல்லாத ஃபீலிங் உங்களுக்கு இருக்கும். அதனால யூ மஸ்ட் டெஃபினெட்லி ஹாவ் மோர் சில்ட்ரன். டோன்ட் ஸ்டாப் வித் ஒன் சைல்டு பிகாஸ் எவ்ரிபடி நீட்ஸ் அ சிப்ளிங். ஐ டோன்ட் நோ, நான் மேபி சிங்கிள் சில்ட்ரன் பற்றி தனியாகவே ஒரு டாபிக் போடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப கஷ்டமாக, சிங்கிள் சைல்டாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டன்றது வந்து இட்ஸ் கஷ்டம்னா எப்படி சொல்கிறதுனா, கஷ்டம் இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்குல்ல, அதை சொல்கிறேன். ஒரு பொறுப்பு வந்து வேறு மாதிரி நம்ம தலையில் வந்து விழும். அதுக்காக சிப்ளிங்ஸ் இருக்கிறவங்களாம் பொறுப்பு இல்லைலாம் கிடையாது. சிப்ளிங் இருக்கிறவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் வேறு, சிங்கிள் சில்ட்ரன் இருக்கிறவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வேறு மாதிரி இருக்கும் when it comes to parents அண்ட் அவங்கள குறித்து இருக்கிற கவலைகள். இது நான் எக்ஸ்பீரியன்ஸ், ஃபஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் என்னோட பங்கில் பார்த்துருக்கேன். என்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்து ஒரு சிப்ளிங் இருக்காங்க. ஸோ எங்கள் வீட்டில் 2 ஆப்ஷனும் நாங்கள் பார்த்துருக்கோம்ல, அந்த ஆங்கிளில் நான் சொல்கிறேன். அடுத்தது வந்து நீங்கள் உங்கள் மைண்டுக்குள்ளே உங்களுக்கு ஒரு ஐயோன்னு அடிச்சுக்குதுல்ல சின்ன சின்ன விஷயங்களுக்கு, பழைய விஷயங்கள் எல்லாம் நீங்கள் வந்து நினச்சி அதையே இது பண்ணி புக் மார்க் பண்ணி சண்டை போடும்போது அந்த ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு வந்து வச்சு உங்களோட வாழ்க்கையோட ஒரு டெக்கேடோட என்டையர் கதையை எனக்கு நெரேட் பண்ணியிருக்கீங்க, ஒரு விஷயம் கூட விடாமல். அப்போ எந்த அளவுக்கு உங்கள் மூளையில் அதை போய் உட்கார வச்சுருக்கீங்க இந்த பழைய விஷயங்கள். அதுலேயும் நிறைய நெகட்டிவான மெமரி எல்லாம் உங்கள் தலை மேலே ஏற்றி வச்சுருக்கீங்க. எதுக்காக அதை பண்ணுறீங்க? அது பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன நடக்க போகுது? நீங்கள் ஏன் அந்த நெகட்டிவ் விஷயங்களையும் பேடான விஷயங்களையும் ஹோல்ட் ஆன் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க? நான் வந்து மறக்க சொல்லலை, மறந்துடு போயிடு அப்படின்னு நான் சொல்லலை. ஆனால் அது அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற அளவுக்கு வச்சுக்காம, ஏன்னா இது உங்களுடைய ஜென்ரல் மென்டல் ஹெல்த்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணுதுன்றது என்னுடைய ஃபீலிங். ஐ ரியலி விஷ் என்னால் வந்து இந்த நீங்கள் சொன்னதுலலாம் இன்னும் கூட எனக்கு நெரேட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ரொம்ப நிறைய சொல்லியிருக்கீங்க, ரொம்ப பர்சனலான விஷயம்லாம் சொல்லியிருக்கீங்க. என்னால் வந்து இதை கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. பட் அம்மாக்கும் வினோதுக்கும் நான் காட்டினேன். ஸோ தே நோ வாட் யூ டோல். ஸோ இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு அட்ரஸ் பண்ணணும். நான் வந்து ஐ எம் அ லிட்டில் ஓல்டர் தென் யூ ஐ திங்க். ஸோ யூ மஸ்ட் நோ தட் அதை ஹோல்ட் ஆன் பண்ணியிருக்கிறதுனால நம்மளுக்கு நடந்து போன ஹர்ட் வந்து குறைய போகிறது கிடையாது, அது அப்படியே தான் இருக்க போகுது. அந்த ஹர்ட்டையே நினச்சின்னு உங்களையே ஹர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, இன்னும் நிறைய ஹர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அதனால உங்கள் குழந்தையும் கஷ்டப்படுது, உங்கள் ஹஸ்பண்டும் கஷ்டப்படுறாங்க, உங்கள் ஃபேமிலியும் கஷ்டப்பட போகிறாங்க. நீங்கள் அழுகிறத பார்த்து உங்கள் அம்மா அப்பாவும் கஷ்டப்பட போகிறாங்க. நீங்களும் அன்ஹாப்பியாகவே இருக்கீங்க. எப்படா ஏதோ ஆகிடுமோ, ஏதோ சொல்லிடுவாங்களோ, நம்ம ரெபலியஸாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ரெபலியஸ் இல்லை, மேபி எப்படி சொல்கிறது, உங்களுக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு பாயிண்ட் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. ஏன் அந்த பாயிண்ட் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க? நீங்களே ராங் சாய்ஸ் எடுத்துட்டேன்றதை நீங்கள் உங்களுக்கு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறீங்களா? அப்படி பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன நடக்க போகுது? நம்ம ஏற்கனவே ஒன்று பண்ணிட்டோம், தப்பு பண்ணிட்டோம், நம்ம பேரண்ட்ஸை வந்து திருப்பி நம்ம ஹர்ட் பண்ணிட்டோம், ஹியூமிலியேட் பண்ணிட்டோம், அதுலேருந்து வெளியே வந்துட்டோம். இன்றைக்கி நல்லா தானே இருக்கோம். இன்றைக்கி நல்லா இருக்கும் போது திருப்பியும் அதில் போய் பழைய கதையில் போய் உட்காந்துக்கிட்டு இது நடந்தா என்ன, அது நடந்தா என்ன, என்னைய வந்து செத்தாலும் என் மூஞ்சில் முடிக்காதான்னு எவனோ ஒருத்தன் என்னைக்கோ சொன்னான்றதுக்காக செத்தவனுக்கு என்ன தெரியவா போகுது அவன் மூஞ்சில் நீங்கள் முழிச்சிங்களா இல்லையான்னு? ஜாலியாக போய் பார்த்துட்டு வாங்கன்றேன் நான். ஏன்னா அதான் சொல்லுவேன், யாராவது ஒருத்தவங்க செத்தா என் மூஞ்சில் முழிக்காதன்னா அவங்க செத்தப்புறம் அவங்களுக்கு எப்படி தெரிய போகுது அவங்க டெத்துக்கு யார் வந்தாங்க வரலன்னு? இதெல்லாம் ஒரு கோவத்தில் சொல்கிற டைலாக் தான். இதெல்லாம் நம்ம அப்படி தான் எனக்கு சொல்கிறது ஈஸி தான். ஆனால் நிஜமாவே நான் சொல்கிறேன், அப்படி நம்ம வாழ்ந்தால் மட்டும்தான் எல்லா விஷயத்தையுமே ஈஸியாக எடுத்துக்க முடியும். எனக்கு புரியுது, ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு மதத்தையே விட்டு இன்னொரு மதத்துக்குள்ளே போய் நீங்கள் எல்லாத்தையும் தூக்கி எறியணும்னா அது தெரிஞ்சு தானே நம்ம அந்த மேரேஜுக்குள்ளே போகிறோம். அது தெரியாமல் நம்ம போகல, நம்ம தெரிஞ்சு போயிருந்தா நம்ம we can say that. தெரியாமல் நம்ம போகல. சரி அம்மா சொல்லுங்கள் உங்களோட, இல்லை வினோதோட பாயிண்ட். வினோத் பாயிண்டா? கேட்டிங்களா கதையை? கதை கேட்டேன், ஓரளவு ஃபுல்லாக தெரியாது. ஆனால் ஓரளவுக்கு இதில் டெப்த்தாக நான் பார்க்கல. ஆனால் நான் ஓவராலாக பார்க்குறது வந்து ரிலிஜனல் மேரேஜஸில் மோஸ்ட்லி வந்து நம்ம லவ் பண்ணும்போது ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும். எல்லா ஜென்ரலாக மென் அண்ட் உமன்
எல்லாத்துக்கும் தே சே ஓகே பார்த்துக்கலாம், இது வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். மென்னும் தே வில் டெல் ஆல் ரைட், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது, எங்கள் அம்மா அப்பாட்ட நான் பேசிடுறேன், யாராக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னா சொல்லுவாங்க. ஆனால் ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் அது அந்த டைம் வரும்போது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் நம்ம சாப்பாடுலேருந்து நம்ம ஐம் நாட் அகெயின்ஸ்ட் எனி, பை த வே ஜஸ்ட் வாண்ட் டு டிஸ்க்ளைமர், ஐம் நாட் அகெயின்ஸ்ட் எனி இன்டர் ரிலிஜன் ஆர் இன்ஃபேக்ட் ஃபார் மீ, என் பசங்களுக்கு நான் சொல்கிறது வந்து நீங்கள் எதை வேணால் பண்ணிக்க, யாரை வேணால் பண்ணிக்க, ஐ டோன்ட் கேர். நம்ம ஜென்ரலாக சொல்கிற, நான் வந்து ஜென்ரல் ப்ராப்ளம் சொல்கிறேன். ஃப்ரம் இந்தியன் பேக்ரவுண்டில் நம்ம வந்திருக்கிறதுனால நம்ம பார்த்துருக்கோம், எல்லா மதங்களையும் பார்த்துருக்கோம், எல்லா மத வீட்டுகளோட பழகிருக்கோம், எல்லாரை பற்றியும் தெரியும். அந்த அடிப்படையில் சொல்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம ஜென்ரல் மதம், நம்ம பிறந்து வளர்ந்த ஹிந்துனால அதை எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு. நம்ம இதுலேயே வந்து நம்ம உள்ளுக்குள்ளே போனோடனே பழைய கால ஆளுங்க பாட்டியெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்க எந்த ஆளுன்னு பார்ப்பாங்க, உங்கள் பேர் என்னன்னு கேட்பாங்க, நீ எந்த ஊர்ல இருந்து, சொந்த ஊர் எந்த ஊர், எந்த கிராமம், இல்லை எந்த எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு அவங்க மதத்தை, அவங்க ஜாதியை அதெல்லாம் பார்ப்பாங்க. அடல்ட் ஜென்ரலாக பெரிய வளர்ந்தவங்க. ஸோ அவங்கள நம்ம மாற்றவே முடியாது, அவங்க மைண்ட் செட்டை மாற்றவே முடியாது. வர காலம் மாறமானா அதுவும் இன்னும் இந்த பேச்சுவாக்கில் இன்னும் அதெல்லாம் வந்துட்டே தான் இருக்கு. அது வந்து என்ன சொல்றது, வாழையடி வாழையே அது வந்துட்டே தான் இருக்கு. அந்த ஜாதி மதம் எல்லாமே சேர்ந்தே வந்துட்டு இருக்கு. அது இன்னும் இப்போ அந்த பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்னால இன்னும் அக்ரெசிவா தான் இருக்கு. இட்ஸ் நாட் தட் சப்சைட் பண்ண மாதிரி தெரியல எனக்கு. ஸோ என்னதான் கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன பேசினாலும், கல்யாணம்னு வந்த பிறகு நம்ம சாப்பிட்ற முறையிலேருந்து, நம்ம போடுற ட்ரெஸ்லேருந்து, நம்ம நடந்துக்கிற விதம் எல்லாமே வந்து அந்த அவங்க வளர்ந்த அடிப்படை. சைன்தை ஒரு நல்ல பாயிண்ட் சொன்னான். இப்போ நம்ம இன்னொரு இதுக்கு போயிருக்கோம், காமனாக ஒரு இடத்துக்கு வரல. இப்போ 2 பேர் இவங்க வேற வேற மதம், இவங்க ஒரு காமன் பாயிண்ட்க்கு வரல. ஒரு மதத்தார இன்னொரு மதத்தார வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, எதிர்பார்ப்பு வந்து நீ வந்து எங்க மதத்துக்குள்ள வரணும்ன்றதுதான் எதிர்பார்ப்பா இருக்கும். ஸோ அப்ப வேற வழி கிடையாது. இது எதிர் நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் பேசி வச்சுட்டு, இல்ல நீ காமனா வந்துடலாம், நீயும் மதம் பார்க்காத நானும் மதம் பார்க்க மாட்டேன், நம்ம 2 பேரும் காமனா வளர்க்கலாம். ஏன்னா இது ஆப்வியஸ்லி குழந்தை பிறந்தோன்னு என்னன்னு யோசிப்பாங்க, எந்த மதத்தை அவங்க ஃபாலோ பண்ணணும், என்ன பேர் வைக்கணும், என்ன மாதிரி பேர் இருக்கும், எல்லாமே டிசைட் பண்ணுவாங்க அந்த மதத்தை பேஸ் பண்ணி தான். மதம் இல்ல பார்க்கணும்னா காமன் பேர் வைக்கிறாங்கன்னா ஓகே குட், அதெல்லாம் அவங்க ஆல்ரெடி அந்த 2 பேரும் ஃபிளெக்சிபிளா இருந்தாங்கன்னா they will come. ஆனா அகெயின் இட் கோஸ் பேக் டு த பேரண்ட்ஸ். ஒருத்தங்களுடைய அப்பா அம்மா என்ன நினைக்கிறாங்களோ, ஒரு மதத்தை சார்ந்து போறோம்னா அந்த மதத்துல இருக்கிற பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்களோ அதான் வைப்பாங்க, அதான் நடக்க ட்ரை பண்ணுவாங்க. அந்த அன்டில் அதர்வைஸ் அந்த பையன் வந்து ஸ்ட்ராங்கா இருந்து இல்ல இது வந்து ஜென்ரிக்கா தான் இருக்கணும், ஒரு காமனா இருக்கணும், நம்ம மதத்தை சார்ந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லாத வரைக்கும் இந்த ப்ராப்ளம்லாம் வரும். ஸோ இதை வந்து இது கொஞ்சம் ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கு. என்னதான் கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன ஹஸ்பண்ட் சொன்னாலும் ஒய்ஃப் சொன்னாலும் 2 பேரும் அக்ரி பண்ணிக்கிட்டா கூட கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த ப்ராப்ளம்லாம் கண்டிப்பாக வரும். அது எப்படி ஃபேஸ் பண்ணணுன்றத மென்டல் ப்ரெஷர் தான் அந்த பொண்ணுக்கு கொஞ்சம். ஸோ இவங்க 2 பேரும் முதல்ல பழகிருக்காங்க. அதுக்கு முன்னாடி அவங்க 2 பேருக்குமே வேற ஒரு பிரேக்கப் இருந்திருக்கு, லவ் பிரேக்கப். அதுக்கப்புறம் இவங்க பண்ணுறாங்க, இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கிறதுனால, இந்த மத பிரச்சனை இருக்கிறதுனால அவங்க கல்யாணம் பண்ணிக்கல. வீட்டில் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிடுறாங்க. கல்யாணம் பண்ணி வாழ்கிறாங்க 3 மாதம். அந்த கேர்ள், அவர் கல்யாணம் ஆகலை, இவங்க மட்டும்தான் வாழ்கிறாங்க. ஆனால் அவங்களால அந்த கல்யாணத்தில் ட்ரூவாக இருக்க முடியல. ஸோ அதுலேருந்து வெளியில் வந்து டிவோர்ஸ் வாங்கிறாங்க. செகண்ட் மேரேஜ் உங்களுக்கு. ஆமாம், அதான் உங்களுக்கு சொல்ல ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் அந்த செகண்ட் மேரேஜ் இவங்க பிரேக் ஆகி இருக்கிற டைமில் இவர் திருப்பி பிக்சருக்குள்ளே வர்றாரு. அப்புறமும் அதே அவர் தான் திருப்பியும் கனெக்ட் ஆகுறாரு. ஒத்துக்கவே இல்ல, சொல்லாம போய் தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்க வீட்டுல ஒத்துக்கிறாங்க, இவங்க அவங்களோட இதை இணங்கி, அவங்களோட எல்லா பிராக்டிஸையும் இணங்கி, அவங்களுக்காக சேஞ்ச் பண்ணி அவங்க போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் குழந்தை பிறக்கும்ல, மனசு மாதிரி வருவாங்கல்ல, அப்படி மனசு மாதிரி வந்துடுறாங்க பொண்ணுகிட்ட அம்மா அப்பா. இந்த சிங்கிள் கிட்டோட அம்மா ஓடி போயிட்டாங்க. இப்ப இனிமே அவங்க பேரண்ட்ஸ் ஹர்ட் பண்ணக்கூடாது, என்ன விதத்துல ஹர்ட் பண்றாங்க இல்ல, அதுக்கப்புறம் வந்துடுறாங்கல்ல. அதுக்கப்புறமா இவ்வளோ நாள் அவங்களோட இன்லாஸ் வீட்டில் வந்து அவங்க they didn't force இவ்வளோலாம் பண்ணணும்னு கல்யாணத்துக்கு முன்னாடி இல்லை. லவ் வாஸ் த டாமினேட்டிங் திங். நவ் ஸ்லோலி, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி, தீபாவளி பண்ணிக்கோ அப்படின்னு ஏதாவது சொன்னா கூட அதை பத்தி பேசக்கூடாது, நம்ம மதத்துல அது சொல்லக்கூடாதுன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நான் இன்னைக்கு ஈஸ்டர் கொண்டாடுறேன் அப்படின்னா நீங்க உடனே என்னது ஈஸ்டரா, எதுக்கு நீ அதெல்லாம் கொண்டாடுற அப்படின்னு என்ன கேக்குறீங்கன்னு வைங்க. அந்த மாதிரி that's not something that she's not used to. அது அந்த பேரண்ட்ஸை ஹர்ட் பண்ணுதுன்னு அந்த பொண்ணு நினைக்கிறாங்க. அவங்க அதனால என்ன பண்றாங்க, அந்த கோபம் வந்து அவங்க ஹஸ்பண்ட் மேல போகுது. ஆனா ஹஸ்பண்ட் வந்து மற்ற எல்லா பாயிண்ட்டை விட அந்த ரிலிஜனை தவிர மற்ற எல்லாத்துலயும் நார்மலா இருக்காரு, நல்ல பையனா இருக்காரு, கவனிச்சுக்கிறாரு, எல்லாம் பண்றாரு. கரெக்டான இந்த விஷயத்துல வந்து இவங்க தேடி போன வாழ்க்கை அது.
ம். ரைட். அவங்க அப்பா அம்மா சொல்ல இல்ல அவங்க அப்பா யாருமே வேணாம்னு சொன்னாரு. அல்ல, அதான் யாருமே அவங்கள உள்ள தள்ளல, அவங்களா வேணும்ட்டு போன வாழ்க்கை. ஸோ அப்போ அவங்க ஹஸ்பண்ட் சொல்றாரு வச்சுக்க, இந்த மதம் நீ இந்த மதத்தை சார்ந்துதான் இருக்கணும், நீ வேற எதுவும் பேசக்கூடாதுன்னா, அட் சம் பாயிண்ட் அவங்க லைஃப் ரெண்டு விஷயம் தான் இருக்குது. இல்லை ஃபேமிலி வாழ்க்கையா இல்லைன்னா பர்சனல் வாழ்க்கையான்னு. பர்சனல்னா அவங்க அப்பா அம்மாவோட இருக்கிற வாழ்க்கை. ஸோ அவங்க ஃபேமிலி வாழ்க்கை டிசைட் பண்ணிட்டு அவங்க ஹஸ்பண்ட் சொல்றதோட வாழ்ந்தா பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அது ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஜென்ரலி. இல்லை அவங்க அப்பா அம்மாவுக்கு புரிய வச்சு இதுதான் இருக்கு, அப்போ அவங்கள மாற்றிக்கு தான் ஆகணும். இப்போ நீ மதத்தை பற்றி பேசுகிறல, இப்போ நம்ம ஊர்லேருந்து இப்போ நம்ம ஊர்லேருந்து இப்போ சென்னை ஒரு பொண்ணு திருநெல்வேலியில் ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க, இல்லை தூத்துக்குடியில் ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய கலாச்சாரத்தோட இணைஞ்சு தான் போய் ஆகணும், வேறு வழி கிடையாது. இப்போ அந்த ஸ்லாங் மாறும், அவங்களுடைய பேச்சு முறை வேற, சாப்பாடு பழக்க வழக்கம் வேற. எல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னை பொண்ணா இருக்கலன்னு நார்மலாக இருக்கும். ஆனால் அவங்க மாமியார் எதை கேள்வி வச்சுக்கோ, உன்னால இது வைக்க முடியாதுன்னு கேட்குறாங்கன்னா நீ கற்றுக்கணும், அது வேற வழி கிடையாது. இல்லை நான் வைக்க மாட்டேன் திமிரா பேசினா சண்டை வரதான் செய்யும். ஸோ அது மாதிரி அந்த சாப்பாடுக்கே அந்த மாதிரி ஒரு இருக்கும்போது பழக்க வழக்கங்கள்ல இந்த சண்டை வரும். அதை அவங்க எல்லாம் இதான் சொல்றேன், நம்ம லவ்னும் போது அந்த டோபமைன் சொல்லுவாங்களா, அந்த இது காதல் இது அதிகமா இருக்கும் நம்ம மைண்ட்ல, வேற எதுவுமே பார்க்க மாட்டோம். கல்யாணம் ஆன பிறகு அந்த ஆசை 60 நாள் மோகம் 30 நாள் 90 நாள்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் வரும்போது தான் இந்த ரியாலிட்டியே வந்து ஹிட் பண்ண ஒண்ணு. ஓ இதெல்லாம் இருக்கா, ஓ இவ்வளோலாம் இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் கூட யோசிப்பாங்களா. இப்போ ட்ரெஸ்ஸு ஒரு குழந்தை பேர் வைக்கிறது, இல்லை கன்னத்தில் கை இது வச்சா கூட ஒரு மதத்தில் ஒத்துப்பாங்க, இன்னொரு மதத்தில் ஒத்துக்க மாட்டாங்க. வேற 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 டாமினேஷன்ல இருக்கும்ல. ஸோ இது வந்து அந்த பொண்ணு மட்டும்தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற இந்த சூழ்நிலையில சொல்றேன். அந்த பொண்ணு தான் அந்த மைண்டை மாத்திக்க நம்ம தவிர வேற யாருமே மாற்ற முடியாதுன்ற. அவங்க அப்பாவும் மதத்தை மாத்திக்க மாட்டாரு, அவங்க அப்பா மதத்துக்கு மதம் மாறணும், ரைட். அதே மாதிரி அவங்க சைட்லயும் எதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க? ஏன்னா நீ இந்த மதத்துக்கு வந்துட்ட, இப்ப நீ ஒரு மதத்துக்கு உள்ள வந்த பிறகு அந்த மதத்தை பின்பற்றி தான் ஆகணும், வேற வழி கிடையாது உனக்கு. இப்ப நீ நான் சொன்ன மாதிரி காமன் கிரவுண்ட்ல கல்யாணம் பண்ணா வேற கதை. இப்ப நீங்க வந்து காமன் கிரவுண்ட்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. ஏன்னா நீங்க தான், நானும் வந்து வெளியேந்து பார்த்த ஆளு, நீங்க அதுக்குள்ளே வாழ்ந்த ஆளு. ஸோ நீங்க சொன்னாதான் கரெக்டா இருக்கும். நீங்க சொல்லுங்கம்மா. ஸோ நான் வந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, நார்மலாகவே கல்யாணம்னாவே ஒரு குழந்தைய நம்ம கொடுக்கறதில்ல, ஒரு ஃபேமிலியவே நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். அந்த தாற்பயத்தில் தான் ஒருத்தங்க இன்னொரு வீட்டுக்குள்ளேயே போகிறாங்க. இந்த ரிலிஜன் எல்லாம் விட்டுருங்க. அப்படி நார்மலான கல்யாணமே அப்படி நம்ம நினைக்கும் போது நம்ம வேற ஒரு மதத்தை தழுவுறதுக்கு ரெடியாகி நம்ம அங்கே போகிறோம். அதை பற்றி யோசிக்கலை, அப்புறம் வந்து பார்த்துக்கலான்னு நம்ம யோசிக்கிறோம். முதல்ல வேண்டான்னு கூட நினைக்கிறோம், அதுக்கப்புறம் திரும்பவும் யோசிக்கிறோம், திருப்பி அங்கே உள்ளே போயிடணும்னு போகும்போது நம்ம வந்து மதம் வந்து ப்ராப்ளம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இதில் நம்ம மைண்டு மட்டும்தான். இதில் யார் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் நம்ம டிசைட் பண்ணணும். நம்ம நல்ல நேரத்துக்கு அந்த வீட்டுக்காரர் வந்து இவங்களை துன்புறுத்தாமல் அவங்களுக்கு நல்லபடியாக மற்ற டைமில் நல்லபடியாக வச்சுக்கிறாருன்னா, இந்த மதத்தை அவங்க காரணம் காட்டாமல் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறது தான் இவங்க. ஏன்னாக்க இந்த ப்ராப்ளம் அவங்கள விட்டு போகவே போகிறதில்ல. இந்த ப்ராப்ளம் எப்போ சரியாக போகுதுன்னா, அவங்களுக்கு ஒரு 50 வயசுக்கு மேலே ஆனதுக்கப்புறம் தான் சரியாக போகுது. 2 ஃபேமிலியும் எல்லாரையும் ஒத்துப்பாங்க, ஒரு சாதாரண விஷயத்துக்கு அவங்க கூட போவாங்க, பெரிய பெரிய இதில் எல்லாம் கலந்துப்பாங்க. நான் என் கண்ணு முன்னாடி ஒரு நல்ல சாதாரணமாக ஒரு மதத்தில் இருந்த ஒரு குழந்தையும் வேற ஒரு அங்கே போய் கல்யாணமே பண்ணிக்க முடியாது அந்த மாதிரி ஒரு மதத்தில் இருந்த ஒரு பையனையும் இது பண்ணி, அந்த பசங்க வந்து இப்போ அவங்களுக்கெல்லாம் 55 வயசு நம்ம ஆயிடுச்சு. அவங்க இப்போ இது மாதிரி மருமக எனக்கு கிடைக்கவே இல்லைன்னு இவங்களும் ஒத்துக்கிறாங்க, அவங்களும் ஒத்துக்கிறாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு டைம் எடுக்க போகுது, அதுதான் நம்மளோட பாயிண்ட். அதுக்கு நடுவில் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட இதை டைவர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்ன நல்லா பண்ணுவீங்களோ அது பண்ணணும். உங்கள் ஃபேமிலியை நீங்கள் பெருசாக்கிக்கணும். 2 குழந்தை பத்தாதுன்னு நினைக்கிறேன், நீங்கள் ஒரு 3 குழந்தை பெற்றுக்கலாம். இப்போ 1 வச்சுருக்கீங்கன்னா இன்னும் 2 குழந்தைங்க பார்த்துட்டு உங்கள் பிளேட்டிலே நிறைய வேலை இருக்கும், அதை மட்டும் கவனிச்சுக்கிட்டே இருப்பீங்க, அவங்கள நல்லா வளர்த்துருப்பீங்க, நல்லா இது பண்ணுவீங்க. ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து இது வந்து வளர்ந்து போனதுக்கப்புறம் அவங்க ஒரு கண்ணோட்டத்தில் இந்த சிச்சுவேஷன்லாம் பார்ப்பாங்க, அவங்க இதை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் சால்வ் பண்ண போகிறதில்ல, ஆனால் உங்கள் கையில் உங்கள் மடியில் தான் இந்த ப்ராப்ளம் இருக்க போகுது. ஸோ அதை ஒதுக்கி வச்சுருங்க ஃபஸ்ட்டு, நீங்கள் அப்புறம் தான் சால்வ் பண்ண போகிறீங்க. இப்போ போட்டுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தால் நார்மலான லைஃபே உங்களுக்கு அஃபெக்ட் ஆகுது. சரி, நீங்கள் மற்றவங்க அவங்க சைடில் நான் போய் பேசுகிறேன், ஒருத்தங்க அவங்கள சார்ந்து அவங்க பெரியப்பா சித்தப்பா அவங்க
அவங்க மதத்துக்குள்ள அவங்களோட ப்ரேயரு என்னென்னமோ இருக்கும் இல்லையா, மற்றவங்களாம் இவங்கள்ட்ட என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது, நம்மளை எப்படி அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. இப்போ நான் என்னோட அனுபவத்தில் எனக்கு சொன்னால், எவ்வளவு நல்ல வீட்டுக்காரர் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலுமே மதம் ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். வீட்டில் எல்லாரையும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலுமே நீங்கள் போய் ஒர்க் பண்ணுற இடத்துல மதம் ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். மதம்ன்றது ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். அது மாதிரி நீங்கள் ஜாதி ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம், ஏதோ ஒன்று ப்ராப்ளமாக இருக்கலாம், நீங்கள் கலராக இல்லை, எல்லாமே ப்ராப்ளமாக இருக்கலாம். ப்ராப்ளம் நம்மளை விட்டு போவே போகிறதில்ல. ஆனால் நீங்கள் இதை தலையில் போட்டிருக்கீங்கல்ல, அதுலேருந்து வெளியே வர வேண்டியது தான் உங்களோட பொறுப்பு. அதுக்கு குழந்தைங்க மாதிரி உங்கள் மேலே நீங்கள் எவ்வளோ மேக்ஸிமம் அன்பு கொடுக்குறது யார் மேலே கொடுக்கலாம், குழந்தைங்க மேலே கொடுக்கலாம். நிறைய குழந்தைங்க நம்மளை சுற்றி இருக்கலாம். அவங்க உங்களுக்கு ஒரு குழந்தையோட நிற்காதீங்க. நாங்கள்லாம் தப்பு பண்ணிட்டோம், நீங்கள் ஒரு 3 குழந்தை வச்சுக்கோங்க, அட்லீஸ்ட் இன்னொரு குழந்தை பெற்றுக்கோங்க, அவங்கள நல்லா வளர்த்துருங்க, அவங்களுக்கு நல்ல வேல்யூ இதெல்லாம் சொல்லி கொடுக்காதீங்க. அவங்களே பார்த்துப்பாங்க, அவங்களே வந்து பார்த்துப்பாங்க. அவங்க மேலே தவறு நீங்கள் யாரையுமே தப்பாக நினைக்காம அவங்க மைண்டில் என்ன ஓடுதுன்னு கேட்டு பாருங்களேன். ஸோ அம்மா அப்பா அவங்கள தப்பாக நினைக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. நீங்களா மனசில் போட்டுக்கிட்டு பயத்தை எடுத்துக்கிறீங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம், நம்ம அம்மா அப்பா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சில இது துன்புறுத்தலாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம இப்படி உடுத்த மாட்டேன், இப்படி நான் அதை செய்ய மாட்டேன், இப்படி இது பண்ண மாட்டேன்னா உங்கள் வீட்டுக்காரரை தவிர வேறு யாருக்கிட்டையுமே நீங்கள் சொல்ல முடியாது. இல்ல அவங்களுக்கு அதுல ப்ராப்ளமே இல்லை. பின்ன அதெல்லாம் ஃபாலோ தான் பண்றாங்க. பின்னா அவங்க எல்லா இதுவும் ரிச்சுவல்ஸ் ஃபாலோ பண்றாங்க, அப்படிதான் அந்த முறைப்படிதான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் எந்த ப்ராப்ளமே இல்ல. அப்ப அவங்க லவ், அதாவது நான் லவ்வுக்காக இவ்வளவு பண்ணிட்டேனே, நீ ஏன் உன்னோட லவ்க்கு என் மேல இருக்க லவ்க்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக கூடாது. அவர் கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ணி போறாரு. இவ்வளவுதான் மேக்ஸிமம் அவரால பண்ண முடியும். ஏன்னா அவரோட ஃபேமிலி அவரை சேஞ்ச் பண்றாங்கன்னு நினைக்கிறாங்க. இல்ல இருக்கலாம். சரி, நான் தான் சொன்னல ஒரு லைன் தான். ஓகே, கல்யாணத்துக்கு முன்னாடி அவர் என்ன வேணா பண்ணலாம், ரெடியா இருப்பாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் என்னால இவ்வளவுதான் பண்ண முடியும் நிறுத்திடுறாருல, அதான் அந்த ஷார்ட் ஃபால் தான் அந்த ப்ராப்ளமே. அந்த கேப் இருக்குல்ல, இவங்க என்ன நினைப்பாங்கன்னா சரி அவர் நமக்காக என்ன வேணா பண்ணுவாருன்னு நினைப்பாங்க. அவர் வந்து ஒரு லிமிட்ல நிறுத்திடுறாரு. எனக்கு எதுக்கு மேல என்னால இறங்கி வர முடியாது, இதுதான் என்னுடைய லாஸ்ட் லைன். ஒரு லைன் டிராப் பண்றாருல, அவருக்கு என்ன ரீசன் இருக்கும் அதுக்கு டசன்ட் மேட்டர்மா. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒன்னு சொல்றாரு, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒன்னு மாறுறாருல, அதை சார்ந்து ஒரு இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி அவருக்கு எப்படி இருக்கும்னா என்ன வேணா பொண்ணு, இந்த பொண்ணு எனக்கு வேணும். மதம் பெருசு இல்ல அந்த டைம்ல அவருக்கு, அந்த பொண்ணு தான். இப்ப அவருக்கு இல்லப்பா, நான் என்ன சொல்றேன்னா அந்த மதம் பெருசுதான். ஆனா அந்த மதம் கவனிச்சுக்கலாம். நேச்சரும் சொல்லிடுறேன், ரொம்ப பொசிசிவ் நேச்சர். அவர் முதல்ல லவ் பண்ணும்போதே உன் அண்ணன் கிட்ட ஏன் பேசுற, அங்கே இது பண்ற அவங்களோட மெசேஜஸ் செக் பண்ணுவாரு. இல்ல ஏன்னா அது அந்த மதத்தோட வருது. அது சில மதங்களோட அது வரதான் செய்யும். அது லவ்னு இவங்களுக்கு அது அந்த காலத்துல பிடிச்சிருந்தது. அதுதான் அந்த டிராபேக் சொல்றேன். இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி இப்ப நானே சொல்லியிருக்கேன், எங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே தாலி கட்டுற வரைக்கும் நமக்கு என்னதான் லவ் பண்ணாலும் இல்ல அரேஞ்ச் பண்ணாலும் என்ன பண்ணாலும் தாலி கட்டுற வரைக்கும் எனக்குமே அந்த பயம் இருந்தது. நம்ம டிசைட் பண்ணிட்டோம் இந்த பொண்ணு தானே, சடனா ஏதாவது வேண்டாம் அங்க இருந்து ஏதாவது சண்டை போட்டுச்சு, திடீர்னு ஏதாவது லூஸ் மாதிரி நினைச்சு போய் வச்சுக்கோ, எழுந்து நின்னு நிறுத்துங்க. இல்ல எங்க எபிசோட்லயே நடுவுல மலேசியா போனால 10 நாள், அதுலயே எங்க 2 பேருக்கும் சண்டைனா நான் டெக்ஸ்ட் பண்ற ரீச் பண்ண முடியல. அங்க நான் தான் இப்போ ரீச் பண்ண முடியாது சொன்னேன், டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், சண்டை வருது. சோ அந்த மாதிரி நிறைய என்ன வேணா நடக்கலாம்ல. சடனா போச்சுட்டு இந்த ஆளே வேணாம்னு நினைச்சிட்டா வச்சுக்கோ, இந்த பொண்ணே வேணாம் நான் நினைக்கிறேன் வச்சுக்கோங்க. சோ எது வேணா நடக்கலாம். சோ அந்த டைம்ல வந்து நம்ம மைண்ட் வந்து சொல்லும், ஓகே என்ன பண்ணாலும் இந்த பொண்ணு தான் வேணும்னு டிசைட் பண்ணிடுச்சுன்னா மதம் இதெல்லாம் எதுவுமே மைண்ட்ல ஓடாது அந்த டைம்ல. இது வந்து பாத்துக்கலாம்னு இருக்கும். ஆனா ஒன்ஸ் தாலி கட்டின பிறகு ஏதாவது பொண்டாட்டி ஆயிட்ட பிறகு அந்த ஒரு இது இருக்காது. இப்போ மத்ததெல்லாம் தெரிய வரும், ஃபோக்கஸ்ட் வரும். அம்மா முக்கியம், நம்ம மதம் முக்கியம், நம்ம மதத்துல இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, நம்ம சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்க, எல்லாமே அந்த பாயிண்ட்டுக்கு அப்பதான் வர ஆரம்பிக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் ரோல் பேக் ஆவாங்க. சோ அந்த ரோல் பேக் தான் அந்த பொண்ணுக்கு ப்ராப்ளம். அந்த பொண்ணு எதிர்பார்த்த அளவுக்கு அவரால் அந்த இடத்துக்கு வர முடியாம கொஞ்சம் ஒரு கேப் வருதுல்ல, ஒரு சின்ன கேப், ஃபுல் கேப் கிடையாது, ஒரு சின்ன கேப். அந்த கேப் வந்து அந்த பொண்ணுக்கு எப்படி ஃபீல் பண்றதுன்னு தெரியல. நான் ஒரு சினாரியோ யோசிக்கிறேன். அவர் என்ன இந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணாலும் இந்த மதம் வந்து ஒருத்தங்களை இன்னும் அதை ஈக்குவேட் பண்றது ரொம்ப கஷ்டம். ஒரு மதமும் இன்னொரு மதமும் இருக்கிறவங்க ஈக்குவேட், நீங்க என்னன்னா மதம் சாதாரண மதமா இருந்தாலும், ரொம்ப ரிச்சுவல்ஸ்லாம் இல்லாம, ரொம்ப ரிலீஜியஸ் ஒண்ணுமே இல்லைனாலும் உங்களை ஏதோ ஒரு இடத்துல ஒதுக்கி வச்சிருவாங்க. உங்களை பொண்ணு பார்க்கும்போது கூடாம போயிடுவாங்க.
உங்களை கடைசியில வந்து கூப்பிடலான்னு வாங்க, தண்ணி ஊத்துறதுக்கு உங்களை கடைசியில இல்ல வைப்பாங்க. இப்போ ஸோ எல்லா வித குட் ஃப்ரைடே நடந்தது இல்ல, ஆமா எல்லாம் பேசும்போது நான் சின்ன வயசுல இருக்கும்போது, ஏன்னா நான் வளர்ந்த இடம் கிறிஸ்டின் ஏரியானால குட் ஃப்ரைடே எங்க வீட்லயே கஞ்சி தான் செய்வாங்க. வெளியே போய் சர்ச்செல்லாம் கஞ்செல்லாம் கொடுப்பாங்க, எங்க வீட்டுல பண்ணுவாங்க. அது ஏன்னா அது ஃபாலோ பண்றாங்க அந்த ஏரியால இருக்கனால. ஒரு காலகட்டம் வந்த பிறகு இப்ப சைந்த வீட்டை கேட்டானா சொல்லுவாங்க, அவங்க இன்ஃபேக்ட் அவங்க கிறிஸ்டின் சைட்ல 2 சைட்ல இருக்கிற, ஆனா நான் பிரியாணி சாப்பிடணும் தவிர கஞ்செல்லாம் குடிக்க மாட்டேன்னு. ஸோ ஒருத்தங்களுக்கு அந்த ஒரு ஐடியாலஜி இருக்கும். அவங்கள இனிஷியலா என்ன இருந்தாலும் ரிலிஜனா ஃபோர்ஸ் பண்ணுவாங்கல்ல. ஆனா இப்போ ஒருத்தவங்க வீட்டுக்கு போறா, அவங்க வீட்டுல நீ கஞ்சி தான் நீ குடிக்கணும், வேற எதுவுமே சாப்பிடக்கூடாது சொல்லிட்டா வச்சுக்கோ, என்ன பண்ணுவா? பொழுது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா வச்சுக்கோ. இந்த ஏதோ ஒரு நாள்ல வருது இல்ல, காலைல இருந்து நைட் வரைக்கும் சாப்பிடக்கூடாது, எதுவுமே தண்ணி கூட குடிக்கக்கூடாது, அது மாதிரி சொல்லிட்டாங்கன்னா அது ஃபாலோ பண்றவங்களுக்கு ஓகே, ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு எரிச்சல் வரும்ல. நீ என்ன சொல்றது, நான் போய் சைட்ல போய் சாப்பிட்டு வரேன் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு சைட்ல சாப்பிட்டு வந்துருவாங்கல்ல, அந்த மாதிரி ப்ராப்ளம் தான் சொல்றேன் இதெல்லாம். ஸோ ரிலிஜன்ல வந்து யாரு கன்வர்ஷன் பண்ணாதான் ப்ராப்ளம். ஒருத்தங்க வந்து நீங்க கன்வர்ஷன் பண்ணாதானமா கல்யாணம் ஆகும் இல்ல, கல்யாணத்துக்காக நீ கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நீ உனக்குன்னு ஒரு பிறக்கும் போதே ஒரு ரிலிஜனோட பிறந்திருக்கல, அத உங்க அம்மா நினைச்சாலும் மாத்த முடியாது. அந்த புரிதல் அவங்களுக்கு இருக்கு, புரிதல் வர்றதுக்கு இன்னும் 20 வருஷம் இருக்கு. அதுதான் சொல்றேன், அவங்க வராது 20 வருஷம் ஆனாலும். ஏன்னா இவங்க அந்த ஒரு இதுக்கு போயிட்டாங்க, காமன் கிரவுண்டுக்கு வரவே இல்லை. அந்த பையனுக்கு அப்புறமா வரும், ஏன்னா ரொம்ப அவரோட குழந்தைங்க எல்லாம் மேல வரணும், அப்பதான் நிதர்சனமா அவர் வந்து உங்களுக்கு உதவி பண்ணாம இல்ல, அவரோட மேக்சிமம் லிமிட்டா அவர் உங்களுக்கு கொடுத்துட்டாரு. அதுதான், இதுக்கு மேல அவரால் கொடுக்க முடியாது. ஏன்னா அவர் மற்றதெல்லாம் பார்க்கணும், இல்லைன்னா கீரை வடையாக்கிடுவாங்க. அவங்க எதிர்க்க இருக்கிறவங்க ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, இங்கே பாரு நம்ம மதத்தில் இது கிடையாது அது கிடையாது, அவரை மிரட்டக்கூட செய்யலாம். இல்லை இங்கே தான் போகணும், இப்படி தான் இருக்கணும், காலையில் இப்படி இருக்கணும், சாயந்தரம் இப்படி இருக்கணும், இத்தனை வாட்டி இருக்கணும், அத்தனை வாட்டி, அதெல்லாம் வந்து அதிலிருந்து அவர் வெளியே வரவே முடியாது. அதுக்கப்புறம் அதில் ஸ்டெப்புலாம் இருக்கும், அதெல்லாம் அவர் ஃபாலோ பண்ண. இது வந்து காதலுக்கும் மதத்துக்கான இடைவெளியா இருக்கு. காதலுக்கு தான் மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க எதிர்பார்க்கறது வந்து அவர் கொடுக்கறாரு, இவங்களும் கொடுக்குறாங்க, அந்த ஹோல் ஃபேமிலி கொடுக்காது. ஏன்னா அது அவங்க மதத்தை சார்ந்து வாழ்ற ஒரு குடும்பம்னால அதுக்கு கிடைக்காது. இப்ப அவங்க ஊருக்கு போறாங்கன்னு வைங்களா, வீட்டுக்கு போறாங்கல்ல, திடீர்னு கால் அடிச்சு அவங்க வேற ஏதாவது பொட்டெல்லாம் வச்சுட்டு எதாவது பண்ணிட்டு இருக்காங்களா, வேற ஏதாவது இது ஃபாலோ பண்றாங்களா அப்படின்னு பார்த்துட்டே இருக்காரு. அப்பப்ப சடன் ரைடு வர மாதிரி சடனா வீடியோ கால் அடிப்பாராம். இல்ல அது பழக்க வழக்கம் அவங்க வேற இல்ல, அதனால அவங்களுக்கு இதை ஃபாலோ பண்ண. இப்ப வந்து இப்ப வணக்கம் சொன்னா, வணக்கம் வந்து இது சொல்ல வைக்காத, என் குழந்தைய வணக்கம் சொல்ல வைக்காத, இது வந்து எனக்கு பழக்கம் கிடையாது, நாங்க சொல்ல மாட்டோம், வேற மாதிரி எங்களுக்கு சொல்லணும், இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சின்ன இப்போ ஒரு ஏதோ ஒரு சாமி இருக்கு, இப்படி தொட்டு இப்படி கும்பிடுங்க, இப்படி வைங்க, இப்படி பண்ணுங்க, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இது பண்ணுங்க. எனக்கு ஒரு நான் வந்து குழந்தையில இருந்து இந்து, ஏன்னா நான் இருந்த இடம் வேணா கிறிஸ்டினா இருக்கலாம், எங்க சொந்தக்காரர் நிறைய பேர் கிறிஸ்டினா இருக்கலாம், நான் வந்து சர்ச்சுக்கு நிறைய போயிருக்கேன். சாட்டர்டே கிறிஸ்மஸ் நியூ இயர் மாஸ் அட்டன் பண்ணாமல் இருக்கவே மாட்டேன். எல்லா வாட்டியும் எங்கள் குடும்பமாக போவோம், இல்லை ஃப்ரெண்டாக போடுவோம், சுற்றி அது மாதிரி தான் இருப்போம். ஆனாலும் அந்த இந்த ஒரு மதத்தை சார்ந்தோம்னா நான் ஹிந்து தான். நான் சபரிமலைக்கு போயிருக்கேன், பஸ்ஸில் போனால், ட்ரெயினில் போனால், எங்கேயாவது சாமி கோயில் சின்னதாக பார்த்தா கூட இப்படி போட்டு பண்ணல, அப்படி போட்டு தான் வளர்ந்துருக்கேன். ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நான் இந்த கடவுள் நம்பிக்கை எனக்கு போயிடுச்சு. கடவுள் நம்பிக்கை கிடையாது எனக்கு அதுக்கப்புறம். அப்போ கடவுள் நம்பிக்கை வெளியே வந்துட்டேன் நான். ஆனாலும் பல வருஷத்துக்கு, ஒரு 5-6 வருஷத்துக்கு என்னால மசில் மெமரின்னு சொல்லுவாங்கல்ல, மசில் மெமரி, நான் கோயிலை பத்தின போட்டுப்பேன், அப்புறம் ரிலீஸ் பண்ணி நம்பிக்கை அதை போட்டோம் அப்படின்னு. ஏன்னா நம்மளை தாண்டின ஒரு விஷயம், ஒரு செய்கையா இருக்குல்ல. எனக்கு நம்பிக்கை போன பிறகு கூட பல வருஷத்துக்கு எனக்கு வந்து கோயிலை பார்த்தோன்னா இது அப்படி தோணும். அது மாதிரிதான் சொல்றாங்க. அவங்க வந்து இடிச்சுக்கிட்டு ஐயோ முருகா அப்படின்னு சொல்லக்கூடாதா? ஒருத்தங்களுக்கு முருகர் மேல நம்பிக்கை இருந்திருக்கு, அது ஐயோ முருகா அப்படின்னு சொல்லிட்டா அது வந்து தப்பா? அது நான் சொல்றத வந்து அந்த மதத்தை மீறி அந்த அன்பை வந்து நம்ம பண்ணக்கூடாது. என் அன்புக்காக நான் அவ்வளோ விட்டு கொடுத்து நான் உன் மேல வந்ததை என்னை நீ வெறுக்க வைக்கிறிய உன்னை, ஆனா நான் உன்னை வெறுக்கவே விரும்பல, நான் உன்னை ரொம்ப விரும்பதான் நினைக்கிறேன், நான் ரொம்ப உன் மேல ஆசையா இருக்கேன், அது வந்து நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் தான் இது பண்ணிருக்க கூடாது, எனக்கே தெரியுதுன்னு தான் சொல்றேன். இந்த ஹோல் எபிசோட் 11 years from date. 11 years ஆயிடுச்சு. இல்ல கல்யாணம் ஆகி
கல்யாணத்துக்கு முன்னாடி 3-4 இயர்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ இன்னும் டைம், இன்னும் அவர்கிட்ட சொல்ல வேண்டியது எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம். ஆனா அவர் 11 இயர்ஸா தெரியும். அது ப்ராப்ளமே கிடையாது. கல்யாணம் பண்ணது தான் ப்ராப்ளம். ஏன்னா அவருக்கு தெரியும் நடுவில் அவங்க வேற யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அப்புறம் டிவோர்ஸ் ஆகி திரும்பி வந்தாங்க. அவங்க மதத்துல தான் இருந்திருக்காங்க இது வரைக்கும். ஆனா அவர் பிக்சர்லயே இருந்திருக்காரு. டசன்ட் மேட்டர்ப்பா. சைடுல தான் அதெல்லாம் அது சைடுல இருக்காரு, பக்கத்துல இருக்காரு, அது வேற கதை. கல்யாணம் பண்ண நாள்ல இருந்தா இவங்க மதம் மாறி இருக்காங்க. கரெக்ட், கல்யாணத்துக்காக மதம் மாறி இருக்காங்க. அப்போ அந்த காலகட்டம்ன்றது 3 வருஷம்ன்றது ரொம்ப கம்மி தான். ஏன்னா நான் சொன்ன மாதிரி நான் கடவுளே இல்லைன்னு நான் நினைச்சா கூட மைண்ட்ல என்னை மீறி தான் எனக்கு அந்த பழக்க மைண்ட்ல இருக்கிற மெமரி, மசன் மெமரியோ இல்ல நம்ம மழக்கமோ அது வெளியே வரும். இப்ப என்ன இங்கிலீஷ்ல எல்லாம் எவ்வளவு பேசினாலும் ஒரு சின்ன அடிப்பட்ட நம்ம அப்படின்னு தான் சொல்றோம். நம்ம மொழி வந்துருது இல்ல முதல்ல. அது மாதிரி டைம் எடுக்கும். ஓ லார்ட் அப்படி ஓ லார்ட் சொல்றது இல்ல, ஓ மை காட் மை மாம் அப்படி சொல்றது இல்லல்ல. சோ அது ஒரு காலகட்டம் எடுக்கும். அது 10 வருஷம் எடுக்கலாம், சில பேருக்கு 20 வருஷம் எடுக்கலாம். போகவே போகும். இல்ல சம்டைம் எடுக்கலாம், டைம் எடுக்கும். ஆனா அதை அவருக்கு புரிய வைக்கணும். இந்த மாதிரி விஷயங்களை விட்டுரு, நான் முயற்சி பண்ற முடிஞ்ச அளவுக்கு சில விஷயங்களை நானும் மாத்திக்கிறேன். ஏதாவது ஈக்குவலா அதை ஸ்பிளிட் பண்ணி பேசிக்கணும்ன்றாங்க. வேற வழி கிடையாதுன்ற. இதுக்கு there is no ஓகே இன்னில இருந்து நீ எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு அவரும் சொல்ல முடியாது. ஏன்னா இட்ஸ் நாட் ப்ராக்டிகலி பாசிபிள். நான் இவங்களை ஆஸ்வாசப்படுத்துறேன். இது உன்னோட பிளேட்ல இருக்கிற ப்ராப்ளம் கிடையாது. இது 25 வருஷம் கழிச்சு தான் சால்வ் ஆக போகுது. உன் குழந்தைக்கு ஒரு அப்பாவா அவர் என்ன சொல்லி கொடுக்குறாரோ, he has got every right to teach them. You also have every right to teach them. ஓகே, அந்த குழந்தைய இப்போ நான் ஒரு சூழல்ல வளர்ந்தேன். என்னோட மாமனார் இந்துவில் இருந்து வர்றாரு, நான் இந்துவில் இருந்தேன், மீதி எல்லாம் கிறிஸ்தவங்க மக்கள் தான். அவங்களாம் என்னை ஒன்றுமே பண்ணலை. அவங்களாம் என்னைய நானா இருக்க ஒன்றும் பண்ணல, வேற ப்ராப்ளமா பண்ண வச்சாங்க, ஃபோர்ஸ் பண்ணதானே வேற ப்ராப்ளம் இருக்கும். என்ன அப்படி இருந்தாவே நம்மளுக்கு அந்த ரிலிஜன் will be a hampering matter. எல்லாம் சரியா இருந்தாவே அவங்க எதுவுமே சொல்லனாலுமே உங்களுக்கு ஃபோர்ஸ் இருக்கும். அப்பா என்னோட அப்பா எனக்கு ஃபுல் அவர் ஒரு நாளும் எந்த காரணத்தை கொண்டும் மதம்ன்ற வார்த்தையை சொன்னது கிடையாது. அப்ப நான் இப்ப என்னோட குழந்தை வளர்ந்து வரும்போது என் குழந்தைக்கு நான் ஒண்ணுமே சொல்லி கொடுக்க முடியல. அவர் என்னை ரெஸ்பெக்ட் பண்றாருல, எவ்வளவு எனக்கு ஹாம்பரிங் பாருங்க. ஆமாமா, அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஆனாலும் நீங்களும் மதம் மாதிரி பேர் வச்சிருக்கீங்க, கரெக்டா? உங்களுக்கு அந்த மதத்துல ஒரு இன்னொரு பேர் கிறிஸ்டியன் பேர் வச்சிருப்பாங்க, பேரை வச்சு கூட்டிட்டாங்க, அந்த மாதிரி தான் வச்சிருவாங்க. உங்களுக்கு நல்லது, அவங்க எதுவும் ஃபோர்ஸ் பண்ணாங்க. என்னோட சர்டிபிகேட்ல நான் மாத்திக்கல. இல்ல நீங்க சர்டிபிகேட் இல்ல, நான் என்ன சொல்றேன்னா இல்ல இந்த பொண்ணை மாத்த வைக்கிறாங்க. அதுதான், ஏன்னா அவங்க ரிலிஜியஸா மாத்துனாதான் உங்களுக்கு கல்யாணம். என்னோட ஃபேமிலி என்னோட எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி ஃபுல்லா என்னைய நானா தான் இருக்க வைப்பாங்க. இப்ப கூட இன்னைக்கு வரைக்கும் இல்ல ரிலிஜியஸா இருக்கிறதுனால மாத்தல. கல்யாணத்து போதெல்லாம் நார்மல் பேரை வச்சு கல்யாணம் பண்ணிட்டானுங்க. இப்ப திடீர்னு நடுவுல ஏதோ ஊருக்கு போனவொன்னு இந்த நீ ஊருக்கு அம்மா அப்பா பாரு, ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, இவங்க சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், எனக்கு பிடிக்கல, ஏங்க இப்படி என்ன டார்ச்சர் பண்றீங்கன்னா, பரவாயில்லமா ஊருக்கு போயிட்டு வர, ஏன் கத்துற அப்படின்னு திரும்பினோன்னா பேக்ல சைட்ல டாக்குமெண்ட் வச்சு நம்ம ஊர்ல போய் பேசிக்கலாம் கண்ணா, நீ ஊருக்கு போ ஓகே அப்படின்னோடனே நான் வேணான்னு ஒண்ணு சொல்றேன், நீ எப்படி அதை தூக்கி என் பையில வைக்கலாம். காதல் பரத் மாதிரி கூட்டு போயிட்டு வாங்க வீட்டுக்கு விருந்து வைக்கிறேன் கூட்டு போய் போட்டு தள்ளுறதுதான் கதை. இல்ல அந்த மாதிரி அவங்க சொல்றாங்கல்ல, அந்த நான் இவ்ளோ சொல்றேன் எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னு, ஏன் நீ என்னுடைய ஃபீலிங்க்கு இம்பார்ட்டன்ட் தர மாட்டேங்கிற அப்படின்றது. லவ், why my love is not more valuable than your love, that's what her problem is. அது கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்பதான் வினோத் சொல்ற மாதிரி 3 வருஷம் தானே, அது கொஞ்சம் டைம் கொடுங்க. 11 வருஷமா தெரியுமா? 11 வருஷமா தெரிஞ்சாலே கல்யாணம் ஆகி அதுக்கு முன்னாடி தாலி கட்டுறதுக்கு முன்னாடி தெரியற ஆளு வேற. கரெக்ட், எக்ஸாக்ட். அவரும் அப்படி இருந்திருக்க, அவருக்கே இதெல்லாம் தெரியாது. எப்படிமா தெரியாம? இது கல்யாணம்ன்றது இன்ஸ்டிடியூஷன். நீ ஜீன் இந்த பொண்ணோட உள்ள இருக்கிறத தானே அந்த பையனுக்கும் இருக்கும். நான் என்ன சொல்றேன்னா, எல்லா மதத்திலயும் இந்த ப்ராப்ளம் இருக்குல்ல. ஹிந்துவா நீ இந்தியால இருக்கிறது வேற, யூஎஸ்ல இருக்கிறது, வெளிநாட்டுல இருக்கிறது வேற. கிறிஸ்டினா இந்தியால இருக்கிறது வேற, இங்க இருக்கிறது வேற. முஸ்லீமா இந்தியால இருக்கிறது வேற, யூஎஸ்ல இருக்கிறது வேற, வெளிநாட்டுல இருக்கிறது வேற. ஏன்னா நான் ஏன் சொல்றேன், கிறிஸ்டினா இருக்கிறவங்க எல்லாம் யோசிச்சு பாருங்களேன், இந்தியால எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் சர்ச் போவாங்க, எல்லாரும் சர்ச் போவாங்க. ஆனா யூஎஸ் வந்த பிறகு வெளிநாட்டுலயோ சர்ச் போறாங்கன்னா கிடையாது, தேவைனாதான் போவாங்க. இந்த அமெரிக்கால இந்த நாட்டுல வாழ்றவங்களே இல்லம்மா, இந்த ஊர்ல இருக்கிறவங்களே சர்ச்சு ஏதாவது விசேஷமா போறாங்க தவிர வெள்ளக்காரன் கூட யாரும் சர்ச்சுக்கு வாரம் எல்லாம் போறவங்க நிறைய பேர் கிடையாது. அப்போ அந்த உலகத்துக்கு ஒரு ஊருக்கு ஏற்ற மாதிரி மாறுதல மாற்றங்கள், அதோட வாழ்றாங்க எல்லா மதக்காரங்களும். ஸோ சேஞ்சஸ் நடக்கும். ஆனா அதுக்கு எப்படி இவங்க அடாப்ட் பண்ணிக்கிறாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்கன்றத பொறுத்து இருக்குன்ற. ஸோ இப்போ எங்க வீட்டை எடுத்தீங்களா, எங்க கிராமத்துல நாங்கெல்லாம் கிராமமா வளர்ந்துருக்கோம். எங்க வீட்டிலேயே 5 பேர் மதம் மாறிட்டாங்க. யாருமே அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது, அவங்களுக்கே மாறிக்கிறாங்க.
நாம யாருமே ஒண்ணுமே சொல்லல. ஸோ நம்ம விரும்பாம நீங்க பண்ணும்போது உங்களால எடுத்துக்க முடியலல்ல. அப்ப நீங்க கல்யாணம் முக்கியமா, லவ் முக்கியமா, குழந்தைங்க முக்கியமா, இந்த மதம் முக்கியமானா நான் கடைசியில தான் இந்த மனத்தை வைப்பேன். என் குழந்தை தான் ஃபர்ஸ்ட். இப்ப எல்லாரும் அந்த பாயிண்ட் வந்துட்டீங்க. ஓகே, இப்ப நான் சொல்றது அவங்க அவங்க அம்மா அப்பாவை வந்து கவலைப்படாம, அம்மா அப்பாவை ப்ளீஸ் பண்றதெல்லாம் பத்தி யோசிக்காம, எனக்கு இவரை பிடிச்சிருக்கு ஜெனுவினாவே, ஷீ லைக்ஸ் த பர்சன், ரைட், ஷீ லவ்ஸ் ஹிம், ஃபர்கெட் த ரிலிஜன். எஸ், அந்த குழந்தை அங்கதான் வளரப்போகுது. பிலீவ் இட் ஆர் நாட், அவங்க இதை சொல்லி தான் வளர்க்க போறாங்க. நீங்க உங்க என்ன நினைச்சாலும் நீங்க சொல்லி வளர்த்தாலும் அந்த குழந்தைக்கு அவங்க ஒண்ணு சொல்லி வளர்ப்பாங்க. ஆனா அந்த குழந்தை வளர்ந்து ஒரு வயசு ஆகும்ல, அப்போ வரும்போது அந்த குழந்தையே ஒரு சாய்ஸ் எடுக்கும். அந்த சாய்ஸ் எடுக்கும் போது தான் உங்களுக்கு ஒரு ஆசுவாசப்படுத்த ஒரு ஆன்சர் தேடுறீங்கல்ல, அது கிடைக்கும். ஆனா அடுத்த ஜெனரேஷனுமே எதை எம்ப்ரேஸ் பண்ணாலுமே நம்ம ரெடியா இருக்கணும்ன்ற மைண்ட்ல இருக்கணும். ஏன்னா நான் தான் அந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இந்த மேரேஜ்ல. ஆமா, யூ ஆர் சீயிங் மீ, ரைட்? தட்ஸ் ஐ அம் தி நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் திஸ் கிராஸ் ஓவர். ஸோ எனக்கு ஒரு சொந்த புத்தி இருக்குல்ல, எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, நான் ஒரு மேரேஜ் பண்றேன்ல, எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன்ல, நான் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறேன்ல, அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறத வச்சுதான் நெக்ஸ்ட். இல்லப்பா, இதுல என்ன பயம் இருக்கு தெரியுமா? இது நமக்கே நடந்திருக்கலாம், ஆனா நமக்கு நடக்கல. அதனால ஓகே, சில பேர் நடக்கும். ரெண்டு வேற ஒரு மதத்துல இருந்து இல்ல கலாச்சாரத்துல இருந்தோ ஜாதியில இருந்தோ வராங்கன்னா, ப்ராப்ளம் வந்து இந்த கிட் கல்யாணம் ஆகும் போது எந்த மதத்துல பார்ப்பாங்க, இந்த மதமா அந்த மதமா, இதுல ஏன்னா இதுல போனா ஒருத்தங்களுக்கு ஆகாது, இதுல போனா இன்னொருத்தங்களுக்கு ஆகாது. ஸோ காமனா கண்டுபிடிக்கணும். உன் நல்ல நேரம் என் நல்ல நேரம், நம்ம ரெண்டு பேரும் கனெக்ட் ஆயிட்டோம். கனெக்ட் ஆகல வச்சுக்கோ, ஏதோ நீ இந்து ஃபேமிலி இருக்க பையனே பார்க்கணும், இல்ல கிறிஸ்டின் ஃபேமிலி இருக்க பையனா தான் பார்க்கணும். காமனா இருக்கிற பூல்ல ஒரு கிடைக்கல வச்சுக்கோ, வர வழி ஏதாவது ஒண்ணுல மூணுலயே ட்ரை பண்ணணும். காமனா யார் இருந்தாலும் ஓகே, ஹிந்து வந்தாலும் ஓகே, கிறிஸ்டின் இருந்தாலும் ஓகேன்னு பாத்துக்கணும். நீ ஏதோ ஒண்ணுல போயிட்டு வச்சுக்கோ, ரெண்டும் இல்லாத ஒரு இதுவா ஒண்ணுல போயிட்டு வச்சுக்கோ, அதுதான் நீ சார்ந்து வளர்ந்து நீ ஆக்ட் பண்ணி சொன்ன மாதிரி சைந்தவ எல்லாம் சொல்லிட்டா, நல்லவேளை நீ வந்துட்ட, இல்லைன்னா நான் ஒரு ஆளா நடிச்சிருக்கணும். ஹிந்துவே அவருக்கு பழக்கமே இல்லை வச்சுக்கோ, நீ கற்பூரம் காமிச்சிட்டு கோயிலா போயிட்டு புடவை கட்டிட்டு, நீ புடவை தான் கட்டணும் சொல்றான் வச்சு, கோயிலுக்கு வரணும், புடவை கட்டணும், நீ இந்த விரதம் அதுனா வேற வழி கிடையாது, ஆக்ட் தான் கொடுக்கணும். சைந்தவ வாழ்க்கை ஃபுல்லா யோசிச்சு பாருங்க. ஜோதிகா மாதிரி மொட்டை மாடியில போய் பிரியாணி சாப்பிட்டு வந்துருவா, டிவோர்ஸ் கூட பண்ணிடுவா, ஆனா ஒத்துக்க மாட்டேன். எதை வேணா நான் பண்ணிருப்பேன், புடவை கட்டியிருப்பேன், பூஜை பண்ணிருப்பேன், எல்லாம் பண்ணிருப்பேன். ஒரு வார்த்தை சொன்ன பத்தியா, என் நெஞ்சிலேயே கத்தியாத்து குத்துட்டீங்களே வினோத். அந்த யூடியூப் ஃபேமிலியே ஒத்துக்காது. எப்படி வினோத்? ஏன் நான் சொல்றேன்னா, ஐ blame my father, may his soul rest in peace. He always told, சட்டி சோத்துக்கு சிலுவையை போடுங்கடா, டக்குன்னு ஓபன் பண்ணுங்க பாத்திரத்தை. அங்க ஒருத்தனுங்க கதறி அழுதுகிட்டு கர்த்தாவேன்னு ப்ரே பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த குடும்பமே வந்து கிண்டல் பண்றதே தான் அவங்க பொழப்பே. So they diluted the religion. Even though they were all very religious, it was very inclusive. ஏன்னா என்னோட வில்லி தாத்தா வந்து சுலாச்சனா பாட்டி was from staunch Brahmin family. பக்கா Brahmin family. அவங்க வந்து அவ்வளோ, ஆனா வில்லி தாத்தா வந்து நண்டு இல்லாம வந்ததே கிடையாது எங்க வாழ்க்கையில. அவர் வந்து போர்ச்சுகீஸே தான். அவர் எப்படிடா இருக்க, என்ன குணா எப்படி இருக்க, அந்த மாதிரிதான் பேசுவாரு. இங்கிலீஷ் போயிட்ரி கேட்டு தான் வளர்ந்துருக்காங்க இவங்க எல்லாம். சோ எங்களுக்கு வந்து எங்க வீட்டுல வந்து உண்மையாவே ஒரு ஆல் உலக பாரத் மாதா எல்லாரும் இருந்திருக்கோம். சோ ஆனா இது எல்லாத்துலயுமே யாருமே எங்களை வந்து இது பண்ணாத, அது பண்ணாத, அது பண்ணாத. அந்த கேர்ளுக்கு சொல்றது என்னன்னா, ஒருவேளை அந்த பாட்டி தாத்தா ஒன்னு சொல்லித்தர ட்ரை பண்றாங்கன்னா அந்த குழந்தைக்கு விட்டுரு. உன் ஹஸ்பண்ட் பார்த்து சொல்றாருன்னா அது நீ உன் ஹஸ்பண்டை சமாதானப்படுத்திக்கணுமே தவிர இந்த பாட்டி தாத்தா கிட்டுக்கு நடுவுல நீ போக முடியாது. இவங்க என்னதான் ஒரு மதம் சார்ந்து வளர்ந்தா கூட அவங்களுக்கு ஒரு காதல்னே மதம் மாறிக்கிறாங்கல்ல. அதே மாதிரி அவங்க குழந்தைங்களுக்கு தேவைன்னா அந்த குழந்தைங்களே இவங்க இவ்வளவு அவங்க வீட்டுக்காரங்க சொல்றாருல்ல, அவங்களுக்கு ஒரு பொண்ணா பையனான்னு தெரியல, பொண்ணு அந்த பொண்ணு வேற ஒரு மதத்துல கல்யாணம் பண்ணி போனோம்னு ஆசைப்படுறது வச்சுக்கோ, என்ன பண்ணுவாங்க? வெள்ளைக்காரன் கல்யாணம் பண்ணிக்குது, அந்த வெள்ளைக்காரன் வேற ஏதாவது ஒரு மதனா இருக்கான்னு என்ன பண்ணுவாங்கன்ற. இல்லை, நான் ஒன்றுமே சொல்லி கொடுக்கல அந்த பொண்ணுக்கு. எப்போ பிள்ளையாரை பார்த்தாலும் அந்த பிள்ளையார், அது கபாடை திறந்தால் ஒரே பிள்ளையாரு தான் இருக்கும் அதில். ஆனால் அது ஃபாலோ பண்ணலை. ஆனால் அந்த பிள்ளையாரோட அந்த விக்கிரகம் பிடிச்சது. அது மாதிரி இந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு அவங்களுக்கு இப்ப இருக்கிற காலகட்டம் தான் நம்ம ஆல்ரெடி நிறைய பேசியிருக்கோம். இது வந்து இந்தியா ப்ராப்ளம். வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு ப்ராப்ளம் வந்து பையனை கல்யாணம் பண்ணி போனா, பொண்ணை கல்யாணம் பண்ணி போனா, அது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. நான் ஊருக்கு போனேன், இந்தியாவுக்கு பசங்களை கூட்டிட்டு போனோடனே என் பசங்க சொன்னது வந்து we want to see temples and architecture. இது வரைக்கும் எங்க குழந்தைங்களுக்கு நாங்க எந்த விதமான ரிலிஜியஸ் இதையும் காட்டல.
temples and architecture, including a church, including a mosque, including everything. They wanted to see all the architecture because they wanted to see what was everything about. The Indian culture is big, or a பெரிய culmination of all religion. ஏன்னா நம்ம we all come from one thing. Everybody இன்னைக்கு வந்ததெல்லாம் பிரிஞ்சு இவ்வளவு நாள் வந்திருக்கு. இந்த மதம்ன்ற பேரை வச்சுதானே பிரிஞ்சு எல்லாரையும் ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. உலகமே அப்படிதானே டிவைட் அண்ட் கான்கர்ல தானே ஓடுது. நான் வந்து அதனாலதான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸ் பண்றதுக்காக சொல்றேன். நீ உன் அம்மாவை தூக்கி உரமா வச்சிரு, அம்மா அப்பாவை உரமா வை. அவங்கள வந்து உன்னை தப்பாவே நினைச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா நீ குழந்தை. நாளைக்கு உன் குழந்தை ஏதாவது பண்ணா நீ ஏதாவது நினைப்பியா? உன் ஹஸ்பண்டும் அதே தான். உன் குழந்தை ஏதாவது பண்ணா அவர் என்ன முதல் ஆளா ஊருக்கு முன்னாடி சண்டை போட்டு என் பிள்ளையோட சந்தோஷம் தான் முக்கியம் நிக்கிறவரா இருப்பாரு. அவரு மாட்டாங்க. அவங்க அப்பா அம்மா மாதிரி தேவையில்லைன்னு அப்புறம் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்த பிறகு அவங்க நார்மலாகி வருவாங்கல்ல. ஒரு டாக்டரை தூக்கி எறிஞ்சிட மாட்டாங்கல்ல வினோத். பிடிக்கலன்றதுக்காக they won't do that, right? நீ போயிடுன்னு சொல்ல மாட்டாங்கல்ல. இனிஷியலா சொன்னாலும் இவென்ச்சுவலி ஜாயின் பண்ணிடுயா. அவ கண்டிப்பா லாஸ்ட் டைம் இன்னைக்கு போட்ட மெசேஜ் அண்ணாவோட பெர்ஸ்பெக்டிவ் கேளுங்க. எனக்கு மென்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன வேணும்னு கேட்டிருந்தா. அம்மாவோட பாயிண்ட்ல இருந்து சொன்னது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஏன்னா அவங்க அதை கோ த்ரூ பண்ணியிருக்காங்க. ஸோ ஷி நோஸ். நானும் அவங்களும் சொல்றது வந்து உனக்கு டு ஈஸ் யூ, பிகாஸ் இன் யுவர் மைண்ட் யூ வில் ஹாவ் ஒன் கன்ஃபியூஷன். என்னடா அது நம்ம நல்ல பொண்ணா இல்லையோ, நம்ம அம்மா அப்பாவை நம்ம அவமானப்படுத்திட்டோமோ, நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோமோன்னு. அது நேச்சுரல் தான். அது இருக்க தானே செய்யும். உங்களுக்கு லைஃப் லாங் இருக்கும். அது ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம அது வந்து இந்த இப்படி இந்த ரிலிஜனை சூஸ் பண்ணா இதெல்லாம் வரும் நம்மளுக்கு தெரியாதுல்ல. நம்ம ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு நல்ல பையன், அப்பா நல்லவங்களா இருந்து இன்க்ளூசிவா இருந்தாலுமே சுத்தி இருக்கிறவங்க ஏத்துக்கணும்ல நம்மள. அஸ் அ ஃபேமிலியா சொசைட்டி நம்மள ஏத்துக்கணும்ல. ஒரு சொசைட்டி வந்து இவங்க அப்படி கிடையாது, இவங்க இந்துவும் கிடையாது, கிறிஸ்டினும் கிடையாது, முஸ்லீமும் கிடையாது, இவங்களை எப்படி நம்ம சேர்த்துக்கிறது அப்படின்னு நம்மள என்னன்னே தெரியாம வச்சிருக்காங்கன்னா அது ஒண்ணு இல்ல. இப்படி இருந்துடணும். ஃபிளிப் சைட்ல என்னன்னே தெரியாது நியூட்ரலா இருந்தாங்கன்னா எல்லாரையும் கூப்பிடுவாங்க, எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நம்மளை கூப்பிடுவாங்க, எல்லா இடத்துக்கும் நம்ம போவோம். ரெஸ்பெக்ட்ஃபுல்லா எல்லா ரிலிஜனோடைய பாலிசிஸ் அண்ட் அவங்களுடைய மதத்தை சார்ந்த ரிச்சுவல்ஸையும் நம்ம மரியாதையா ட்ரீட் பண்ணோம்னா நம்ம எல்லா இடத்துலயும் இருக்க தான் செய்வோம். ஆனா அதுக்கு நம்ம ஒரு ஆளா இருக்கணும் சொசைட்டில. நம்ம ஒரு ஆள் ஆயிட்டோம்னா நம்மள எல்லாரும் எல்லா இடத்துக்கும் கூப்பிடுவாங்க. அப்போ கூட அந்த மதத்துக்குள்ள ஒண்ணு கூட மாட்டாங்க. மதத்துக்கு வெளியே இருக்கிற விஷயங்களுக்கு என்ன ஒண்ணு கூப்பிடுவாங்க. அந்த மதத்துக்குள்ள அவங்க அந்த கோட்பாடு உள்ளதா அது உண்மைதானே. விட மாட்டாங்கல்ல பண்றதுக்கு. தட் இஸ் நாட் நல்ல மதம் இல்ல. நல்ல காலம் அது ஒரு எந்த ஒரு பெரிய இப்ப இந்து மதத்தை எடுத்தா அதுலயே ஒரு எத்தனையோ செக்ட்ஸ் இருக்கு இல்லையா. அதனால ரொம்ப நம்மளதுல அது ஈஸியா இருக்கு. அது மெனுவர் பண்றதுக்கு எனக்கு ஈஸியா இருந்தது. நானாவே இருக்க முடிஞ்சது. ஏன்னா உங்களுக்கு வீட்ல பிரஷர் இல்லம்மா. பிரஷர் இருந்தா வேற யாராலையும் பிரஷர் இல்ல. ஆமாமா, அதான் சொல்லமா. இப்ப இந்த பொண்ணுக்கு அந்த பிரஷர் இருக்கும்ல. நீ இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும், ஒரு ரூம் விட்டு வெளியே வந்தா இப்படிதான் இருக்கணும், ஒரு டிராப் பண்ணல. நான் தான் என்னோட மாமனாருக்கும் எல்லாம் நம்ம தான் நம்பர் 1 இருப்போம். அந்த ரிலிஜன் ஒரு ஃபேக்டரா இல்ல. ரிலிஜன் வாஸ் நெவர் a ஃபேக்டர். அதனால அதுக்கு டைம் எடுக்கும். ஆனா இது ஒரு காம்ப்ளெக்ஸ். 15 வருஷம். என்னது உங்களோட சொல்யூஷன் என்ன? ஏதாவது இருக்கா சொல்யூஷன்? ஒன்னே ஒண்ணுதான். அந்த பொண்ணு மட்டும் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். வேற யாரையும் அட்ஜஸ்ட் பண்ண சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஒரு கல்ச்சர். நம்ம இந்தியன் கல்ச்சர் சொல்றேன். ஆனா அவங்க வெளிநாட்டுல இருக்காங்கன்னா லைஃப் வில் பி லிட்டில் பிட் சிம்பிள். ஏன்னா அவங்க டே இன் டே அவுட் அவங்க ஹஸ்பண்டை பார்த்துப்பாரு. அஃப்கோர்ஸ் அவங்க ஹஸ்பண்டுக்கான ஒரு கோட்பாடு இருக்கும்ல. நீ இப்படி ட்ரெஸ் பண்ணணும், நீ இப்படி இதெல்லாம் பேசக்கூடாது. சரி இல்ல அந்த அது இப்படி இது எப்படி இருக்கும்னா, இப்ப நான் இந்து பையன் என்ன மதமா இருந்தாலும் நான் ஒரு கிறிஸ்டின் ஸ்கூல்ல படிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்கூலுக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்கும்ல. ஆமா, அதை ஃபாலோ பண்ணி நீ கிறிஸ்டியனா இருந்தாலும் இந்து. இப்ப நான் படிச்ச ஸ்கூல்ல வந்து டெய்லி காலையில சர்ச்சுக்கு போய் ஆமா அது வந்து சர்ச்சு பார்க்க அது போனா நீ இப்ப எதையாலும் மேரி மாதாவது பாட்டு பண்ண வழி கிடையாது. அது மதத்தாரம் ரிலிஜியஸ் எக்ஸெப்ஷன் கொடுத்து வாங்கிப்பாங்களா இருக்கும். இல்ல ரிலிஜியஸ் எக்ஸெப்ஷன் சில பேர் வாங்கிப்பாங்க. ஆனா பஜன்லாம் இப்ப நான் படிச்ச ஸ்கூல்ல பஜன் சொல்லுவாங்க. நம்ம நம்பிக்கை இருக்கோ பஜன் we have to go and sing பஜகோவிந்தம் சாங் whatever song, ரைட்? அப்போ அந்த யூஏஇ மாதிரி ஒரு வெளிநாட்டுல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஓகே வெள்ளிக்கிழமை பிரேயர் இருக்கு, இதெல்லாம் பிரேயர் இதெல்லாம் சொல்லுவாங்க. நீ எடுத்துக்காத. ஆனா அந்த மதத்தை நீங்க என்னைக்குமே வந்து தப்பா பேச முடியாது, சொல்ல முடியாது. அது எல்லா மதத்துக்கும் உரிய ஒரு விஷயமா இருக்குன்றப்போ ஆனா இவங்க வந்து அந்த மதத்துக்குள்ள போயிட்டாங்க. அவங்க பிடிச்சு போனாங்க, பிடிக்காம போனாங்க, டசன்ட் மேட்டர். அப்போ அந்த மதத்தை கொஞ்சம் மதிச்சு அவங்க மதிச்சுதான் கேஷுவலா பண்ணும்போது ஓகே வினோத்.
ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்ணும்போது நம்ம எப்படி டயட்னோம்னா நம்மளுக்கு ஒரு தலைவலி எனக்கு வருது. புரியுது, அதுதான் சொல்றேன். அந்த தலைவலி வந்து இல்லப்பா, அவங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ ஒரு மதத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா அந்த அதான் மதத்தை பிரச்சனை. ஜோக்கா எடுத்துக்க நீ பழகிக்கணும். ஜோக்கா நான் உண்மையா So, சொல்றேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு கல்யாணத்துக்கு போறோம் திருச்சிக்கு. அப்ப வேற மதத்துல இருந்து வந்தவங்க வந்து குணா கிட்ட வந்து சொல்றாங்க, அப்பா கிட்ட வந்து சொல்றாங்க, இந்த இந்த பதார்த்தத்தை எடுத்துட்டு போயிட்டு அங்க போய் ஒரு சிக்கனை கூட வச்சு சாப்பிடா. இந்த மாதிரி ஜோக்கா எடுத்துக்க வேண்டியதுதான். அது மாதிரி தான் அத வந்து நம்ம அது கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறது. இல்லம்மா, நமக்கு ஜோக்கா இருக்கு. ஒரு வேற ஒரு கம்யூனிட்டில இருக்கிறவங்களுக்கு, ஒரு வெஜிடேரியன் கம்யூனிட்டில இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப ஒரு அஃபென்சிவா இருக்கும். எப்படி நீ இப்படி சொல்லலாம் அப்படின்னு, எப்படி எதை வேணா எப்படி வேணா டெஸ்ட் பண்ணிக்கலான்ற. ஸோ நான் சொன்ன அந்த பர்சன் என்ன பண்ணுவாங்கன்னா, மைக் அவங்க மதத்துலேருந்து வேற மதத்துக்கு வந்து அந்த மைக்கில் வந்து விக்னேஸ்வரான்னு ஒரு பாட்டு பாடுவாங்க பாருங்க. என்டையர் கம்யூனிட்டி பேரண்ட்டுக்குலாம் நின்று அப்படி ஒரு பெரிய பாடகி பாடுற மாதிரி பாடுவாங்க. அது இயேசுதாஸ் பாடி தான். ஐயப்பன் தூங்குறதே என் வீட்டுலயே ஒரு பாட்டு. because she is inside that. யா அதுலயே ஊறி இருக்கால, அவ மைண்டுக்குள்ள வந்து அந்த டென்ஷன் பிளஸ் இவ நோட்ஸ் எடுத்து சண்டை போடுறா. இவ டைப்பே எப்படி இருக்கானா, அன்னைக்கு 11 இயர்ஸோட கதைய எனக்கு உட்கார்ந்து அக்கான்னு என்ன கேட்க வச்சிருக்கானா பாருங்க. அவ எப்படி இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, நோட் டேக்கரா இருக்கா. இல்ல அதுதான் சொல்றேன். அது அந்த பொண்ணு overcome இல்ல, அந்த பண்ண. பொண்ணுக்கு நான் என்ன சொல்றேன்னா, நம்ம பெரிஃபரல் திங்ஸ் 1000 ஓடிட்டே இருக்கும்ல, ஜாதி மதம் வேலை ஒர்க்கு எல்லாம். பணம். நம்ம அதெல்லாம் தாண்டி நம்ம ஒரு வேற ஏதோ யோசிச்சுட்டு இருக்கோம். நான் யோசிச்சேன், நான் ஒரு இப்போ ஒரு அரசியல்வாதியா இருக்காங்க, இல்லை ஒரு பினாமியா இருக்காங்க, ஒரு ஏதோ ஒன்று இருக்காங்க வச்சுக்கோங்க, ஆளுங்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு 1000 காசு இருந்தா கூட அந்த அவங்க வாழ்க்கையை அவங்க வாழ்றாங்களான்னா கிடையாது. அவங்களுக்கு எவ்வளவுதான் கார் இருக்கலாம், அது இருக்கலாம், இது இருக்கலாம். நம்ம இங்க இருக்கோம்ல, வெளிநாட்டுல இருக்காங்க சில பேர்லாம், அவங்களுக்கு அந்த அந்த ஒரு இதுவே கிடையாது. இப்ப நம்ம ஊர்ல ஒரு பரோட்டா கடை நான் வச்சேன், நான் பல 1000 சம்பாதிச்சிட்டேன், நான் இது பண்ணேன், அது 1000 சம்பாதிச்சு சொல்லலாம். இந்த ஊர்ல ஒரு 9 to 5 ஜாப் போறாங்களே, ஐயோ வேலை போனா என்ன ஆகுன்ற பயம் தான் இருக்க தவிர, விசா ஏதாவது ரெனியூ பண்ணுவானா, கிரீன் கார்டு கிடைக்குமா அப்படிதான் ஒரு பயம் இருக்க தவிர, ஒரு நார்மல் வாழ்க்கையே இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் வாழ்றாங்கன்றதை இன்னைக்கு நான் ரியலைஸ் பண்ணி யோசிச்சுட்டு இருந்தேன். நான் யோசிச்சேன், இந்தியால எல்லாம் இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணேன், நான் திடீர்னு பரோட்டா கடை ஆரம்பிச்சேன், இட்லி சுட்டு 6 கோடி சம்பாதிச்ச ஒரு போட்டுட்டே வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்தியால இருக்கு. அஃப்கோர்ஸ் பை த வே இந்தியால இருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி. நான் வீடு 50 லட்சம் 20 லட்சத்துக்கு வாங்கினா இன்னைக்கு 5 கோடி இப்படி போட்டுட்டே இருக்காங்க. லேண்ட் வாங்கினா எல்லாம் அந்த. ஆனா இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு பாவம் 20 வருஷமா நம்ம இங்க இருக்கோம்ல மக்களே, ஒரு வீடு வாங்குறாங்க, ஒரு BMW கார் வாங்குறாங்க, ஒரு ஆடி கார் வாங்குறாங்க, லக்ஸரி கார், எல்லா லக்ஸரி கார், ஒரு 2 லக்ஸரி கார், ஒரு வீடு மேக்சிமம் இந்த ஊர்ல. வெளிநாட்டுல அவ்வளவுதான் பாயிண்ட். ஆனா என்னன்னா ஒரு நிம்மதியான வாழ்க்கை. எண்ட் ஆஃப் த டே ஐ வாஸ் திங்கிங், எண்ட் ஆஃப் த டே எல்லாரும் நம்ம ஒரு நார்மல் நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்றோம். நிம்மதினா அந்த வித்தியால இருக்கிற ஒரு கம்யூனிட்டி வச்சு இல்ல நம்ம இல்ல, அது நம்ம ஜெனரலா இருக்கனா. இந்தியால இருக்கிறவங்களுக்கு ஏதாவது எப்படா நான் கோடீஸ்வரன் ஆகணும், எப்படியாவது நான் வேற ஏதோ வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். இந்த கார் வாங்கினேன்னா இந்த ஈவன் டிடி வாசனை ஏதோ என்னோட சேர்ந்து பண்ணியிருந்தாங்க. ஒரு லேம்பர்கி வாங்கினேன்னா நான் என்னென்ன பண்ணணும், 4 கோடி வேணும், 6 கோடி வேணும் அதுக்கு வாங்குறதுக்கு. 6 கோடினா எக்ஸ்ட்ராலாம் போட்டா 10 கோடி ஆயிடும். 10 கோடி எத்தனை வருஷத்துல நான் சம்பாதிக்க முடியும், அதுக்கு ஒரு இது அது மாதிரி போட்டு மக்கள் வந்து எந்த லெவல்ல இருக்காங்கன்னா பார்த்து இந்த வாழ்க்கை நம்ம இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையை வாழாம நம்ம ஃபியூச்சர்ல எப்படியெல்லாம் ஆகணும்ன்றது ஓடிட்டு இருக்கோம்ல, அதை யோசிச்சேன் நான். ஸோ அந்த பொண்ணுக்கு நான் சொல்ல வந்தது அதுதான். இது மாதிரி பல டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். திங்க் தட் அஸ் அ டிஸ்ட்ராக்ஷன். இன்னைக்கு வாழ்க்கை உங்க ஹஸ்பண்டோட உங்க குழந்தைங்களோட வாழ்ற வாழ்க்கை, இன்னைக்கு சாப்பிட்ற சாப்பாடு, இன்னைக்கு ஒரு படம் போய் பாக்குறீங்க, ஒரு பீச்சுக்கு போறீங்க, அன்னைக்கு ஒரு வாழ்க்கை வாழ்றோம்ல, அந்த வாழ்க்கை மட்டும்தான் ஒரு மெமரி மேக்கிங் லைஃப். ஓ ஜாதி இந்த மதம் அவங்க சண்டை போட்டாங்க, இவங்க திட்டினாங்க, அவங்க திட்டினாங்க, நான் இப்படி பண்ண வாழ்க்கையை வாழணும், நான் 10 வருஷம் முன்னாடி இப்படி இருந்தேன், அது வாழ்க்கை கிடையாது, அது மெமரி கிடையாது. அது சயின்டிஸ்ட் சொன்ன மாதிரி you should not think all those things, come out of all that and then live your life today. That is your memory that for tomorrow future. ரியாலிட்டிலயும் அது நடக்கும். ஒருத்தவங்க வந்து ஒரு முறைப்படி வாழ்ந்திருப்பாங்க, ஆனா அவங்க இறந்து போகும்போது அவங்க சம்மந்தமில்லாத வேற ஒரு முறைப்படி கூட போவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் எங்க அப்பா தான். எங்க அப்பா வளர்ந்ததெல்லாம் ஒரு கிறிஸ்டியன் முறைப்படி, ஆனா அவரோட டெத்து வந்து ப்ராப்பரா ஹிந்து முறைப்படி நடந்தது. ஏன்னா whoever is running the show will make that call. One more point நான் இல்ல, சயின்டிஃபி நீ சொன்ன பாயிண்ட் சொல்லிடுறேன். சயின்டிஃபி முன்னாடி பேசும்போது சொல்லிட்டு இருந்தா, மாதிரி செத்தாலே மூஞ்சல் முடிக்காதன்னு சொல்லுவாங்க, செத்த பிறகு தெரியாதுன்னு. எக்ஸாக்ட் டைலாக் சயின்டிஃபி ஒருத்தங்கிட்ட சொல்லும் போது நான் கேட்டேன். ஐ வாஸ் வாட்சிங் ஹர். அவங்க சொன்னாங்க செத்தாலும் மூஞ்சில முடிக்கூடாதுன்னா உங்களுக்கு நீங்க செத்தப்புறம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. Scientific told that to their face, so I know. So when you say that அவங்களுக்கு கோபம் வரதான் செய்யும், ஆனா அது உண்மைதான். இன்னொன்னு, இப்போ உங்க வீட்டுக்கார் வந்து உங்களை சொல்றாரு, நீ அவங்க செத்தாங்கன்னா நீ போகக்கூடாது, நீ அந்த முறையெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா
ஃபஸ்ட்டு நீங்கள் கதறதையும் அழறதையும் பார்த்து உங்களை போய் நீ அவங்களோட போய் இரு, உன் ஃபேமிலியோட நீ போய் இருன்னு சொல்கிறது தான் ஒரு குடும்பம். இதே குடும்பம் உங்களுக்காக வந்து நிற்கும், அந்த இடத்துல வந்து நிற்கும், அந்த இடத்துல நீங்கள் படுற கஷ்டத்தை வேதனையில் வந்து நிற்பாங்க, கூட நிற்பாங்க. அந்த மாறுன்ற அந்த டைமில் இது எல்லாமே நம்மளுக்கு மேட்டராக இருக்காது. அப்பையும் அங்கே புளியோதரை வைக்கலையா, குழம்பு ஊற்றலையா, இந்த வாழைப்பழம் ஏன் பச்சை பழம் வச்ச மஞ்சள் பழம் வச்சேன்னு சில்லற மேட்டர் நடக்கும். இந்த சில்லற சண்டைகள் நீங்க நடந்துகிட்டே இருக்கும், கடைசி நாள் வரைக்கும் நடக்கும் இந்த சில்லற சண்டை. இதை நீங்க திருத்தவே முடியாது, நீங்க இதை மாற்றவும் முடியாது, திருத்தவும் முடியாது. அந்த எண்ட் கோல் இருக்குல்ல, அந்த ஹஸ்பண்டோடைய அன்பு இருக்கா, அதுதான். அவர் உங்களை அடிக்கிறாரா, அவர் உங்களை கொடுமைப்படுத்துறாரா, இல்ல நீங்க அவரை போட்டு அடிக்கிறீங்களா, இல்ல அவங்க உங்களை வந்து பிடிக்காத அதை செக்ஷுவல் அபியூஸ் பண்றாங்களா, பிசிக்கல் அபியூஸ் பண்றாங்களா, இல்ல வெர்பல் அபியூஸ் பண்றாங்களா, குழந்தை ஏதாவது பண்றாங்களா, இதெல்லாம் தான் நீங்க யோசிக்கணும். இதை மீறி உங்களுக்கு வந்து நார்மலா இதெல்லாம் இல்லக்கா எனக்கு நீங்களே அதுல எத்தனை வாட்டி சொல்லியிருக்கீங்க, அக்கா எனக்கு இதெல்லாம் இல்லக்கா, எனக்கு வந்து நார்மலா தான்க்கா, நல்லவருக்கா அவரு, ஃபர்ஸ்ட் நீ போய் பாருன்னு சொல்றவர் தான்க்கா, இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்றதாங்க இரிட்டேட் ஆகுதுன்னு சொல்றல. ஏன்னா நீ நோட்ஸ் எடுத்து சண்டை போடுற, அதை நீ மாத்தணும். நீ நோட்ஸ் எடுத்து சண்டை போட்டேன்னா உன் மைண்ட்ல நீ டெய்லி நீயே ஒரு பட்டிமன்றம் நடத்திக்கிட்டே இருப்ப, கோபிநாத் மாதிரி. இதுதான் நான் சொன்னேன், அது சொல்லிட்டான் பத்தியா, அப்பயே நான் சொல்லியிருக்கணும், சே சொல்லி முடிச்சு. நிறைய பேர் பண்ணுவோம், ஆர்குமெண்ட்ல பேசுறது விட்டுறது, வீட்டுக்கு வந்துட்டு அப்பயே அவனை அப்படி சொல்லிருக்கணும் தெரியுமா, அப்படி சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியுமா. பேசாம விட்டு பார்த்தா அது ஒரு இனிமையா இருக்கும் அந்த பதில். எக்ஸாக்ட்லி, பேசாம விட்டு பாரு, கஷ்டமா இருக்கும். ஒரே ஒரு நாள் தான் கஷ்டமா இருக்கும். ஒன்லி ஒன் நைட் and one biryani can solve anything. I'm telling you, it will solve anything. Yes, food. Yes. I hope she likes biryani. It is food. For me it is biryani or idli or மீன் குழம்பு, whatever. For somebody it will be something else. ஒரு மைசூர் பாக் சாப்பிட்டா உனக்கு ஸ்வீட் சாப்பிட்டோன்னா சரியாயிடும்னா move on, because you have a beautiful child. Make more children. I want you to have more children. Don't be, you're a single child. You must have more children so that நீ தனியா இருக்காம உனக்கு ஒரு சிப்ளிங் இருந்திருந்தா உனக்கு ஒரு சப்போர்ட் இருந்திருக்கும்ல. யாரோ ஒரு வர்ச்சுவல் அக்காவை தானே தேடி வர, இது மாதிரி உன் கூட பிறந்தவங்க யாராவது இருந்தாங்கன்னா உன் கூடயே இருந்திருப்பாங்களேன்னு உனக்கு தோணும். அந்த பாயிண்ட் தான் இதுல நான் பாக்குறேன். அந்த சிங்கிள் சைல்டு வந்து பாவம் அந்த அம்மா அப்பாவை வந்து இதை எடுத்துக்க முடியல. ஆனா அந்த அம்மா அப்பாவும் கம்ப்ளைண்ட் பண்ணலையே, நீ ஒருத்தி தான் இதுல வந்து நீயே என்ன நானே அக்கா நான் தான் ரெட் ஃபிளாகா அப்படின்னு கேக்குறாங்க. அம்மா அப்பா கூட அந்த பொண்ணு நல்லா இருக்கணும் தான் நினைப்பாங்க. இவ அப்படி போயிட்டா அப்படி கவலைப்படுறதை தாண்டில அந்த பொண்ணு நல்லா இருக்கால எண்ட் ஆஃப் தி டே அப்படின்றது கண்டிப்பா. நம்ம ஹாப்பினஸ்க்கு நம்ம தான் ரெட் ஃபிளாகா, இதுதான் நீ கேட்கணுமே. இதுதான் டைட்டில். இல்ல பாத்தா இல்ல கண்ட்ரோல் நல்லா இருக்கேம்மா, நான் நல்லா இருக்கேங்க. இல்ல கண்ட்ரோலும் நம்ம என்ன நினைக்கிறோம்ன்றது தான் நம்ம கண்ட்ரோல். கரெக்ட். என் வீட்டுக்காரர் என்ன நினைக்கிறான்ற என் கண்ட்ரோலே கிடையாது. அவர் எப்ப மாறுவார் எதுனா பேசிப்பாரு. என் கண்ட்ரோல்ல தான் நான் கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்ப நம்ம ரெட் ஃபிளாகா நமக்கே இருந்துட்டு நம்ம மைண்டுக்குள்ள நம்மளே நம்மள குழப்பிக்கிட்டு இருக்கிறவங்களோட சந்தோஷத்தையும் கெடுத்துட்டு இருந்தோம்னா இது நம்ம மைண்டுக்குள்ள வந்து யாராலையும் திருத்தவே முடியாது. வெளியில வந்து நீ தான் அதுல இருந்து வெளியே வர முடியும். டைம் எடுத்தாலும் நீ கஷ்டப்பட்டு வெளியில வந்துருவ. ஏன்னா ஆல்ரெடி உனக்கு எவ்ரிதிங் இஸ் ஃபாலிங் இன் பிளேஸ். யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட். நீ அந்த டஃப் பார்ட் தாண்டிட்ட, நீ டஃப் பார்ட் ஆல்ரெடி தாண்டி வந்துட்ட. இனிமே என்ன உனக்கு கொஞ்சம் குழந்தை வளரணும், இன்னொரு குழந்தை பெற்றுக்கணும், மேபி நெக்ஸ்ட் உங்க வீடு வாங்கணும், வாட் எவர் கிரைட்டீரியா, அண்ட் யூ ஹேவ் யுவர் மாம் அண்ட் டாட் டு பேக் யூ அப். யூ டோன்ட் ஹேவ் எனி ப்ரெஷர், ஃபைனான்ஷியல் ப்ரெஷர். உனக்கு அம்மா அப்பாவை பாத்துக்கிற ப்ரெஷர் கிடையாது, அதெல்லாம் எதுவுமே கிடையாது உனக்கு, இல்லையா? நீ யோசிச்சு பாரு, அது மாதிரிலாம் இன்னும் எவ்வளவு பேர் இருப்பாங்க, போறதுக்கு இடம் இல்லாம வீடு இல்லாம அந்த மாதிரிலாம் இல்லையா உனக்கு? எல்லாம் இருக்காங்க. சொந்தக்காரங்க பேசதான் செய்வாங்க. சொந்தக்காரங்களே நீங்க அது பிரச்சனை. அவங்க எல்லாம் இந்த ஆடியன்ஸ், அவங்க இல்லைன்னா நம்மளுக்கு போர் அடிக்கும். அவங்க திரும்பி வருவாங்க, நம்ம அன்பு மட்டும் கொடுக்கணும். போர் அடிக்கும். அவங்க எல்லாம் இல்லைன்னா நம்மளுக்கு போரிங் ஆயிடும். யாராவது ஒரு 4 பேர் வேணும் கை தட்டுறதுக்கு, திட்டுறதுக்கு. அது இருந்தா தானே நம்மளுக்கு ஜாலியா இருக்கும். இல்லைன்னா நம்மளே உட்காந்து தனியா பேசி இருந்தோம்னா ஆடியன்ஸே இல்லாம போரிங், ரைட்? These people are all your audience. They're witnessing your life. It's okay. That's fine. They get to have the privilege of being your audience. அப்படின்னு நினைச்சுக்கணும். நிறைய பேர் உங்க கண் முன்னாலே இல்லாம கூட இருப்பாங்க பாரு. அப்படி இருக்கிறவங்களாம் உன்னை விட்னஸ் கூட பண்ண முடியல. அப்படி யோசிச்சுக்கோ. இன்னொன்னு, சந்தோஷம் இல்லாம நம்மள சந்தோஷம் இல்லாம ஒருத்தங்க வைக்க முடியுது, ஒரு ஆக்ட், ஒரு ரிலிஜன் அதை வைக்க முடியுதுன்னா முதல்ல அதுல இருந்து நம்ம தனியா, அந்த விஷயத்துல இருந்து நம்ம தனியா இருக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது. நம்ம சந்தோஷத்தை நம்ம தேடாம வேற யார் கொடுப்போம்? நம்ம சயின்டிஃபிக் எல்லாவற்றையும் சொல்லுவா. நான் வந்து நெகட்டிவா சம்டைம் சயின்டிஸ்ட் சொல்லுவா இதெல்லாம் மாறும் ஃபியூச்சரில் அப்படின்னோடனே நான் வந்து இதெல்லாம் வாய்ப்பே இல்லை, மாறாது போ, ஃப்ரீ, இதெல்லாம் மாற்ற முடியாதுலாம் சொல்லுவேன் நிறைய வாட்டி. ஆனால் ஃபார் அ சேஞ்ச் ஐ வாண்ட் டு டேக் தட் ஹோப் டுடே. ஐ டெல் அ ஸ்மால் ஸ்டோரி அண்ட் க்ளோஸ் மை பாயிண்ட். நம்ம ஒரு மலை உச்சியில், ஏன்னா நான் முதல்ல ஏதோ ஒரு இதில் கேட்கும் போது அது ரொம்ப எனக்கு வந்து அப்படி எப்படி வாழ்க்கை எப்படி இருக்கும்னு அந்த மாதிரி யோசிக்கிறேன். ஸோ ஒரு இருட்டில் ஒரு மலை ஏறுறோம், அதுல இருந்து ஒருத்தவங்க வந்து சரிஞ்சு விழுந்துடுறாங்க, ஒரு கிளை கிடைக்கிறது பிடிச்சிக்கிறாங்க.
பயங்கர உச்சி மலை அது, டார்க் இருட்டாக இருக்கு உலகம். ஏன்னா இப்படி இருக்கோமே என்ன யார் என்னை காப்பாத்தான்னு பிடிச்சிட்டே இருக்காங்க, வாழ்க்கை ஃபுல்லாக பிடிச்சிட்டே இருக்காங்க, ரொம்ப நேரம் பிடிச்சிட்டே இருக்காங்க. அப்புறம் மெதுவாக இருட்டு வெளிச்சம் வருது, வெளிச்சம் வந்தோடனே அவங்களால பார்க்க முடியுது எல்லாம் என்ன நடக்குது எங்கே இருக்குன்னு. கீழே பார்த்தா காலுக்கு அடியிலே ஒரு கிரவுண்டு தான் அது. இன்னொரு ஒரு மலை மேல ஒரு கல்லு மேல தொங்கிட்டு இருக்காங்க, கலையை பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க. புட்டாவே கிரவுண்டு தான், ஆனா அது அவங்க இருட்டுல தெரியல. சோ விடியல் வந்தோன்னா அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா விட்டுட்டு நார்மலா தெரியும் நல்ல சந்தோஷம். அப்ப நம்ம அவ்வளவு நேரம் பயந்துட்டு இருந்தா ஒண்ணுமே இல்லாம அது மாதிரி வாழ்க்கை. சோ நம்ம வாழ்க்கையும் அப்படிதான்றத சொல்லணும். ஷார்ட் ஸ்டோரி ஹோப் வைங்க, ஃபியூச்சர் இருக்கு. சோ லிவ் யுவர் லைஃப், டுடேஸ் லைஃப், என்ஜாய் பண்ணுங்க வாழ்க்கை ஃபேமிலியோட, மேக் மோர் மெமரிஸ். இந்த கவலையே இது சில விஷயங்களை யோசிச்சுட்டே இருந்தா அது சால்வ் ஆகாது. சால்வ் பண்றதுக்கு என்ன ப்ராப்ளம் நான் டீம்கிட்டே சொல்லுவேன். எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, இது சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லை. எங்க பாஸ் சொல்றாரு, ப்ராப்ளம் ஏன் சொல்ற, சொல்யூஷன் சொல்லு. ப்ராப்ளம் கொண்டு வரல, சொல்யூஷனே கொண்டு வா. அப்புறம் நான் சொல்றேன் இது கரெக்டான சொல்யூஷனா இல்லையான்றது நான் சொல்றேன்னா, ப்ராப்ளம் மட்டும் சொல்லாத மாதிரி think for us, don't think for a problem, think for a solution for the problem. And க்ளோசிங் நோட்ல நான் சொன்னது தான் இந்த வீடியோவோட டைட்டில் தான், am I the red flag for my own happiness. அதுதான் நீங்கள் எல்லாருமே கேட்டுக்கணும். ஒருத்தரும் இந்த வீடியோ பார்க்குறவங்க இது மாதிரி ஒரு டர்மாயில் கோத்ரூ பண்ணுறோன்னா, ஒரு பிரச்சனை கோத்ரூ பண்ணுறோன்னா, ஒரு சண்டை போடுறோன்னா, நான் தான் இந்த சுச்சுவேஷனில் ரெட் ஃப்ளாகா, நான் தான் இதில் தூண்டியிருக்கேனா, நான் தான் கேட்டலிஸ்டா, நான் எதாவது பண்ணியிருக்கேனா அப்படின்றத ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த தேர்ட் பர்சன் பெர்ஸ்பெக்டிவ் நீ இதில் அனலைஸ் பண்ணி ஒரு ஆன்சர் நோன் வந்துருச்சுன்னா டக்குன்னு யூ கோ டு த தேர்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூ. நீ மேலே யூல் கெட் த வேண்டேஜ் பாயிண்ட், இவங்க ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, நமக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லையன்றது வந்துடும். இது வந்து திஸ் அப்ளைஸ் டு மாம் அண்ட் டேட், அப்ளைஸ் டு இன்லாஸ், இட் அப்ளைஸ் டு சிஸ்டர் இன்லா, இட் அப்ளைஸ் டு பிரதர் இன்லா, இட் அப்ளைஸ் டு சிப்ளிங்ஸ், இட் அப்ளைஸ் டு பாஸ், இட் அப்ளைஸ் டு கொலீக்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்குமே இது அப்ளை ஆகும். ஏன்னா நீங்கள் உங்களோட குவாலிட்டியும் உங்களோட அந்த பிரச்சனையில் உங்களோட இன்வால்மெண்ட்டை வெளியில், அதை தான் அம்மா இன்னொரு ரூட்டில் சொல்கிறாங்க, வினோத் இன்னொரு ரூட்டில் சொல்கிறாரு, நான் இந்த ரூட்டில் சொல்கிறேன்னா நம்மளை செல்ஃப் அனலைஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. பட் ஐ அப்லாட் யூ திஸ் கேர்ள், பிகாஸ் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு அவள் என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்கான்னு. அது காஸ்ட்லி மிஸ்டேக்குன்னு சொல்லி தான் அதை ஆரம்பிக்கிறாளேன்ற போதே அங்கே நீ வின் பண்ணிட்ட. நீ அங்கேயே உன்னோட எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. உனக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு ஹஸ்பண்ட், ஒரு பியூட்டிஃபுல்லான குழந்தை, ஒரு பியூட்டிஃபுல்லான அம்மா அப்பா அண்ட் அவங்களோட எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி ஆல்ரெடி இருக்காங்க. உன்னைய வந்து நீ கீழே விழுந்தா உன்னைய தூக்கிறதுக்கு ஒரு 10 பேர் இருக்காங்க உன்னை சுற்றி. ஸோ யூ ஆர் ஆல்ரெடி பிளஸ்ட் அண்ட் யூ ஹாவ் சம் 3 random people who are sitting in California and they are worried about you. We spent the entire 24 hours worried about you because எங்களால அதை எடுத்துக்க முடியல. ஒரு பொண்ணு கஷ்டப்படுதேன்றதை எடுத்துக்க முடியல. 1.5 நாள் எடுத்துருக்கோம் நம்ம அதெல்லாம் உன்னோட நீ அனுப்பிச்சதெல்லாம் கேட்டு நாங்கள் அனலைஸ் பண்ணி இது என்ன பண்ணலாம், இவ்வளோ எப்படி நம்ம இதுலேருந்து வெளியில் கொண்டு வரலாம், நம்ம இவ்வளோ எஃபர்ட் நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ ஒரு பாயிண்ட் தான், அந்த ரெட்டு ஃப்ளாக் இருக்குல்ல, அந்த நோட் புக் வச்சிருக்கவே கூடாது. அந்த எழுதுகிற நோட் புக் எடுத்துருக்கோம், தூக்கி போட்டுரு, தேவையே இல்லை. சொல்யூஷன் கொண்டா, அதுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வா. கிட்ட இருந்து பார்த்த கல்லு பெரிய ப்ராப்ளம் தான் இருக்கும். சோ இந்த மாதிரி ஸ்டெப் அவே ஃப்ரம் தி ப்ராப்ளம் and see from the bird's perspective what is the problem, what is the solution. So thank you for asking a beautiful. நீ கேட்ட क्वेश्चनனால எனக்கு தெரிஞ்சு இன்னும் நிறைய பேருக்கு இதே மாதிரி ஒரு ஆன்சர் கிடைச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல we will meet you and we will talk more about this. Thank you all for the love and support as always. Take care. Thank you guys for watching this video.